இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டுடைய சமூகத்திலே நாம் பயத்துடனே கர்த்தரை சேவிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கி அவருடைய சமூகத்திலே நாம் களி கூர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாய் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அவர் கடந்த வாரம் முழுவதும் நம்முடைய கண்மணி போல எல்லாவற்றிலும் நம்மை நடத்தினதற்காக நாம் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம். இந்த பரிசுத்த உன்னதமான ஓய்வு நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் கர்த்தர் நடத்தி தர முடிந்தவர்கள் முழங்காலிலே நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் பாவங்கள், என் குற்றங்கள், என் மீறுதல்கள் உமக்கும் பரத்துக்கு விரோதமாக ஏதாகிலும் நாங்கள் தவறு செய்திருப்போமானால் எங்களை தயவு செய்து நீர் மன்னியும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்கள் குற்றங்கள் அன்றை அகற்றி பரிசுத்தமாக உம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் உடைய வருகை முடிவு பறிந்த வரைக்கும் எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கு மேலான தேவனாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவித தடைகளுக்கும் தீமைகளுக்கும் ஆபத்துக்கும் பொல்லாப்புக்கும் ஒவ்வொரு ஜனங்களை விடுவித்து நீர் காக்கும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எல்லாரும் ஒருமன ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க. கடந்த மாதம் முழுவதும் நம்மளை நடத்தினது போல கடந்த வாரம் முழுவதும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. நான் போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்கூல் போகும்போது வரும்போதெல்லாம் குழந்தைகளை வாலிப பிள்ளைகளெல்லாம் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலைக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களை கூட நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நாமத்துக்கு மேலாக கர்த்தாவே எங்களை ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதித்து சகல விதமான உடைய ஆசீர்வாதத்தின் நன்மையினால் போஷித்தீரே. 3 வேளை நல்ல திருப்தியாக எங்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து போஷித்ததற்காக உமக்கு நாங்கள் மனதார நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பரிசுத்த உன்னதமான அந்த ஓய்வு நாளை எங்களுக்கு மனமகிழ்ச்சியால் நாளாய் நாங்கள் ஆராதனையில் பங்கு கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. வந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் துரிதமாய் கொண்டு வந்ததுக்கு நன்றி அப்பா. கொண்டு வருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாவித நன்மையினால ஆண்டவரே உம்முடைய கிருபையினால தயவுனால ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்தது போல இந்த வாரம் முழுவதும் உம்முடைய சன்னிதானத்தில் ஜெபிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே தேவைகள் சந்திக்கப்பட, காரியங்கள் நிறைவேறப்பட, பரிசுத்த ஆவியானவர் எங்களை குடும்பத்தில் ஆளுகை செய்யப்பட, இந்த சபையில் எங்களை கொண்டு நான்கு நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றப்படும் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் மகிமைப்படுத்துங்க. தேவாதி தேவனை மகிமைப்படுத்துங்க. கர்த்தாதி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. திரியோக தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீங்களும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவரை விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரையும் நம்ம நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட, காரியங்கள் நிறைவேற்றப்பட, அற்புதமாய் அவங்க தேவைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பதற்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. உமக்கு மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா நாமத்துக்கு மேலான உடைய நாமம் மகிமைப்படும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை முழுவதும் நீர் ஆசீர்வாதமாக பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற வேளையிலே தேவ மகிமையான உடைய பிரசனத்தில் நிரப்பப்படும்படி ஜெபிக்கிறேன். வல்லமையினால் உடைய பிள்ளைகளை ஆண்டு நடத்தப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அபிஷேக தைலத்தை ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறேன். அனல் கொண்டு உமக்கென்று எழும்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த சபை ஒரு நல்ல ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன் சொல்லி நல்ல ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்குள்ள ஆண்டவர் நல்ல ஜெப பாரத்தை எங்களுக்கு தருவீராக. நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஊக்கமான ஜெப பாரத்துக்கும் எங்கள் ஜெபிக்கிற ஜெப காரியங்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் விண்ணப்பத்துக்கு ஏற்ற பதிலை நீர் தந்து நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் நிறைவேற்றும்படியாய் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
எங்களுக்கு நல்ல ஒரு சபையை கொடுத்ததுக்காக நன்றி, சபையோரை கொடுத்ததுக்காக நன்றி. அல்லேலூயா. நல்ல ஒரு ஸ்தாபனத்தை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே பெரியவராய் இருந்து எங்கள் வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள், பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். பாடி துதித்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில அற்புதமாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அதிசயமான காரியத்தை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன். ஒரு நன்மைகளும் குறைவுபடாதபடி அன்றைய எல்லாவித உங்களுடைய நன்மையினால உங்களுடைய பிள்ளைகளை அன்றைய ஆசீர்வாதமாக நடத்தி பெருக செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு மகிமையோடு துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல அபிஷேக தைலத்தை ஊற்றுவீராக. அண்ணல் கொண்டு எழுப்புவீராக, அக்கினியை போடுவீராக, அதை பற்றி எரியும்படியாக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்நிய பாஷையை கொடுப்பீராக, தீர்க்க தரிசன வரங்களை கொடுப்பீராக. ஆண்டவரே, உடைய மகிமையான பிரசன்னத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ரீபா ஷாகாதான ரபா பாபா கலாபா ரியா ஹாதுனா ஷாகாதான ரிகானா பதுனா ரபா பக்கலாபா. மகிமையுள்ள தேவனே, ஆண்டு மகிமை செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்தமுள்ள தேவனே, உம்மை பான்ற பரிசுத்தமா எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமா நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். ஜீவனோடு நடத்துனதுக்காக ஸ்தோத்திரம். எந்த கொள்ளை நோய்கள், வியாதிகள், மரணத்துக்கு ஏதுவான தீய சக்திகள் எங்களை மேற்கொள்ளாமல் பாதுகாத்ததுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி அப்பா. கோடான கோடி நாங்கள் நன்றி செலுத்தி இந்த நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த இடத்துல எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வாதமாக நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆண்டவரே, சங்கீத வாசிக்கிற பிள்ளை ஆண்டே மகனை ஆசீர்வாதமாக நடத்துகிறாங்க. சங்கீதத்தை வாசிக்கும் போது கர்த்தாவே, ஒவ்வொரு வசனங்களும் எங்கள் வாழ்க்கையில எங்கள் ஆண்டை பிரயோஜனப்படுத்தி கொள்ள உதவி செய்கிறாங்க. அறிவிப்பு பகுதி ஆசீர்வாதமாக நடத்திட்டாங்க. ஒவ்வொரு அறிவிப்பு பகுதியிலும் உடைய ஜனங்களாகிய ஒவ்வொருவரும் அதற்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அதன்படி அர்ப்பணிக்க அன்றை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நல்ல சாட்சியின் பகுதியை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா. நீர் செய்த நன்மைகளை குறித்து உடைய பிள்ளைகள் நல்ல சாட்சிகள் பகிர்ந்து கொள்ள உதவி செய்ய ஜெபிக்கிறோம்ப்பா. இது நிமித்தமாக உடைய நாம மாத்திரம் மகிமைப்பட அன்று ஒவ்வொரு பிள்ளைகளை சாட்சியாக வைக்கும்படியாய் அன்று ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல சாட்சியாய் அவர்களை குடும்பங்களை நடத்தும்படியா நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்காக ஆண்டரே கொடுக்கிற ஊழியத்திற்காக கொடுக்கிற ஆண்டரே போஜனத்துக்காக கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளோட கரத்தை இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியா நாங்கள் உயர்த்தி தரும்படியா பெருக செய்ய ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா நாமத்துக்கு மேலான உடைய நாமம் எங்கள் நிமித்தமாக மகிமைப்படுவதற்கு ஏதுவாய் ஆண்டு எங்களோடு நீர் பேசுகிற சத்திய வார்த்தைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனமும் எங்கள் வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்தையும் தேவைகளையும் சந்திக்கப்பட கிருபையாய் எங்களை நடத்தி தரப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஒரு குறைவுகள் எங்கள் வாழ்க்கையில காணாதபடி குறைவுகளெல்லாம் கிறிஸ்துவாக மகிமையினால வந்து ஜெபிக்கிற எதிர்பார்க்கிற ஜெபிக்கிற விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவாக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா தீய சக்திகளை எடுத்து போடுவீராங்க. எல்லா குறை சொல்லுகிற ஆவிகளை எடுத்து போடுவீராங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. சபையோராக எங்களுக்குள்ள சகோதர சகோதரி என்ற ஒரு ஆவிக்குரிய ஸ்நேகம் எங்களுக்குள்ள இருக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவிக்குரிய ஸ்நேகம், எங்களுக்குள்ள கசப்புகளோ எங்களுக்குள்ள பொறாமைகளோ எங்களுக்குள்ள வேற்றுமைகளோ எங்களுக்கு ஆண்டரைக்குள்ளரே பலவிதமான பிரச்சனைகளை ஆண்டரை ஏற்படுத்தாதபடி அந்த பொல்லாங்கனுக்கு நாங்கள் இடம் கொடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவராக உடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் நல்ல விசுவாசம் உள்ள வாஞ்சை உள்ளவர்களாய் நல்ல ஒரு ஃபெலோஷிப், ஒரு ஐக்கியமாய் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்கப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நல்ல சாட்சியாய் நாங்கள் வாழ, சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் குடும்பத்துக்கு தேவையான எல்லாவித ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவரே, பிரயோஜனமுள்ள வார்த்தை, பலனுள்ள வார்த்தை, பரிசுத்தமுள்ள வார்த்தை, எங்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் நடத்துகிற உன்னதமான உடைய வார்த்தைகளை நாளே எங்களை தேற்றும்படியாய் பலப்படுத்தும்படியாய் சீர்படுத்தும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே சொல்லி நல்ல ஜெபம்
பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஆராதிக்கிற சபை இன்னும் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடையவும், நாங்கள் ஆராதிக்கிற சபை பரிசுத்தம் அடையவும், நாங்கள் ஆராதிக்கிற சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையவும், அன்று எங்களுடைய ஜெபத்தினால ஒரு பெரிய பெருக்கத்தையும் மாற்றத்தையும் அன்று நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பா, நீரே பெரியவர், நீரே மகத்துவமானவராக இருந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை மகிமைப்படுத்துங்க. உண்மை பாடி துதிக்கிற மகிமைப்படுத்துகிற ஆராதனையில பங்கு கொள்கிற போதகர் குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா, உயர்த்துவீராகப்பா. ஆண்டவரே, நல்ல பாடி துதித்து மகிமைப்படுத்தும் போது தேவ வல்லமையினால பிள்ளைகளை நிரப்புவீராக, அபிஷேகத்தில் நிரப்புவீராக, அனல் கொண்டு எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படியாய் செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ மகிமையின் பிரசன்னத்தினால் உங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை நடத்துவதற்காக கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாம் உட்காருவோம். இப்பொழுது கூட நம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை குறித்து, செய்ய போகிற அநேக ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து நாம் ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க? இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் சார்லஸு, பவுனிகா அவங்க 2 பேரும் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறீங்க? யார் அவரோட மகிமையை நீங்கள் காண போகிறீங்க? அவரோட மகிமை இந்த இடத்துல உலாவும். நீங்கள் உண்மையாக நீங்கள் தேடினீங்கன்னா அவரோட மகிமையை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் உண்மையாக கர்த்தரை நீங்கள் ஆராதனை செய்தீங்கன்னா அவருடைய பிரசன்னத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். இது எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? இதுதான் உண்மை. ஆமேன்னு சொல்லுவோமா? இன்றைக்கி இயேசுவே உங்களுடைய பிரசன்னத்தை நான் காண நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? அப்படி கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமையை நீங்கள் காண்பிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். மனுஷன் உங்களை ஆகாதென்று தள்ளுறான், ஆனால் கர்த்தர் சொல்கிறார், ஆகாதென்று தள்ளின கல்லே நான் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா தேவனாகிய கிறிஸ்து உங்களோட கூட இருந்து தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். அவர் பிரசன்னத்தின் நிமித்தமாக அநேக ஜனங்களுக்கு உங்கள் பிரஸ்தாபமாய் உங்களை மாற்றுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிங்க. நல்லா கரங்களை ஆமென் சொல்லுவோமா? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம கூடி நாம் இந்த சபையில் ஆராதனை செய்கிறேன்னா இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆனால் தான் வேதத்தில் அழகாய் வசனம் சொல்கிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று சங்கீதக்காரன் தாவீது பக்தன் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம தேவனை ஒரு நாமத்தை நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நாம் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நல்ல உரத்த சத்தமாக ஆமென் என்று சொல்லுவோமா? நன்றி இயேசையா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிடு, இது ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல கரனை சேர்த்து
நமக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இங்கு அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார் இந்த நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிகட்டும் இந்த நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிகட்டும் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல்லாயிற்று சொல்லுவோமா தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் அல்லேலூயா கர்த்தர் செயலிது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே கர்த்தர் செயல் இது அதிசயம் இது கைதட்டி பாடுங்களே தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பாரிசாற்றுவே என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பாரிசாற்றுவே துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா எனக்கு துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன் துணையாய் வந்தீரையா நல்ல கரலையை சேர்த்து சொல்லுவோமா தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வே தோல்வி இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வே ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இது வெற்றியின் நாள் இது கர்த்தர் உண்டு பண்ணினார் இதிலே நான் களி கூர்ந்து மகிழ்வேன் நல்ல கரலையை சென்று இன்றையாக நன்றி இயேசையா ஹalleluya ஹalleluya பாடுவோம் கடைசியாக ஹalleluya ஹalleluya தோல்வி இல்லை எனக்கு ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு எனக்கு ஹalleluya தோல்வி இல்லை ஹalleluya வெற்றி உண்டு நல்ல கடலை தட்டி என் இயேசு எனக்கு வெற்றியை தருவாராக விசுவாசிகள் மாத்திரம் நல்ல கடலை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா நீங்க நம்புனீங்கன்னா தேவன் உங்க வாழ்க்கையில செய்வார் அவர் தோல்விகளை கூட
வெற்றியாய் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி அணிஞ்சிருக்கலாம், ஆனால் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசனை உங்களுக்குள் இருக்குமானால் அந்த தோல்வி உள்ள இடத்திலேயே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தருவாராக. விசுவாசிகள் நல்ல கருத்தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்துவோமா? ஏன்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். தேவனாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். தேவனாக கர்த்தர் உங்களோட கூட இருக்கும் பொழுது தேவன் உங்களை வெற்றியின் பாதையில் நடத்துவார், நேர் வழியாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து கரங்களை பிடிச்சு சொல்லுங்களேன், அவர் எனக்குள் இருக்கிறார், அவர் எனக்குள் வாசம் செய்கிறார், அவர் என்னுடைய சார்பில் இருக்கிறார், என்னுடைய பாதையெல்லாம் கர்த்தர் நேர் வழியாக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்க? நல்ல ஆமென் என்று சொல்லுவோமா? அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 40வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல, இந்த காலை வேளையில் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு குன்றுகள் எல்லாம் என்ன செய்யணும், தாழ்த்தப்பட்டு கோலனானவைகள் எல்லாம் தேவன் செவ்வையாக்கி கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் செவ்வையான பாதையை மாற்றுவாராக. இன்னைக்கு ஒரு வார உங்கள் வாழ்க்கை கரடு முரடான வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் தேவனுடைய நாமத்தின் காலைவெளியில் சபையில் கூடி துதிக்கும் பொழுது கரடு முரடான பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் சமமான பாதைகளாய் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் தேவன் மாற பண்ணுவாராக. விசுவாசி அல்லேலூயா என்று சொல்லுவோமா? என்னை நடத்துகிற இயேசு என்னோடு இருக்கும் பொழுது, நான் நம்புகிற தேவன் என் துருகமாய் இருக்கும் பொழுது நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் அப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா என்று சொல்லுவோமா? நன்றி இயேசுயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நல்ல கரல் தட்டி, என்னை நடத்திடும் தேவன் என்னோட இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லை, சொல்லுவோம், என் சார்பில் பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும், என்னை நடத்திடும் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ எதிரிகள் வெள்ளம் போல் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பார் கலக்கம் எனக்கில்லையே, நான் நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பார் கலக்கமே எனக்கில்லையே. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. பாதைகளெங்கும் தடை கற்களோ, தாமதம் மட்டும் பதிலானதோ. நேர்வழியா என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை, சொல்லுவோம், நேர்வழியாய் என்னை நடத்துகிற கர்த்தர் நிச்சயமாக என்னை நடத்துவாராக. விசுவாசிகள், ஓ பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, ஓ பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லை.
நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் அடக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் அடக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வான் பயமில்லையே. ஓ மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வான் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பு கர்த்தர் உண்டு. எல்லாம் எழுமி நின்று பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வான் பயமில்லையே. ஓஹோ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வான் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் எல்லாம் நல்லா கலந்துட்டு என்னை நடத்துகிற தேவனே நடத்திடும். என்னோடு இருப்பவரே நம்பிடும் தேவன் அடக்கமே எனக்கில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பு கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வான் பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பு கர்த்தர் உண்டு. பயமில்லையே பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வான் பயமில்லையே. நல்லா கரம் தட்டி எல்லா விசுவாசத்தோட என் சார்பில் என் இயேசு இருக்கிறார், என் சார்பில் என் இயேசு இருக்கு. நல்ல கரலை தட்டி இயேசுக்கு நன்றி செலுத்துவோமா? விடுதலையோட நாம் ஆர்ப்பரிப்போம். இயேசுவே இன்னைக்கு எனக்கு பரிபூர்ணமான விடுதலை தருவீராக. நீர் என் துருகமாய் இருக்கிறவரே, இன்னைக்கு எனக்கு பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. அப்படி சொல்லுகிறது மாத்திரம் தலையில கை வைத்து சொல்லுவோமா? இயேசுவே எனக்கு பயத்தின் ஆவியில விடுதலை தாங்கப்பா. எனக்கு பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. எனக்கு இச்சையான காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. இயேசுவே எனக்கு சாப கட்டளிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. கேளுங்க கேளுங்க, வாய்களை திறந்து கேளுங்க. யாரும் வெறுமே நிற்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. இது கர்த்தர் உலாவுகிற நேரம், இது கர்த்தர் பேசுகிற நேரம். தேவனோடு எனக்கு நெருங்குங்க. இப்பொழுது இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க என்று கேட்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பரிபூரணமான விடுதலை தருவாராக. அதனாலதான் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறது, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திலிருந்து யாவரையும் நான் விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் விடுதலை பண்ணுவார். அந்த யாவரையும் சொல்லுகிற நீங்களா கூட இருக்கலாம். அப்படி சொல்லுகிறது மாத்திரம் எனக்கு விடுதலை தான். உங்களுடைய மகிமையின் மேகமாய் இருந்து எனக்கு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு எனக்கு இருதயத்தை தாங்கப்பா. எனக்கு விடுதலை தாங்கப்பா. எனக்கு பயத்தின் ஆவிலிருந்து இப்பொழுதே எனக்கு விடுதலை தருவீராக. மரண பயத்திலிருந்து அடிமையாக இருக்கிற எனக்கு விடுதலை தருவீராக. ஆனால் தான் இயேசு ஸ்வீகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர ஸ்வீகாரத்தை ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, இயேசுவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுங்க. அப்பா பிதாவே எனக்கு விடுதலை தாங்க. விடுதலை இல்லாமல் இருக்கிற பொழுது தேவன் இன்னைக்கு பரிபூர்ணமான விடுதலை தருவார். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது விடுதலை நாள். அவர் விடுதலை நாயக எனக்குள்ளே இருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு காரங்களை உயர்த்தி எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரிப்போமா? தேங்க்யூ அப்பா.
அந்த நாமத்தை சொல்லுங்க. ஏசையா, இயேசுவே எனக்கு விடுதலை தாங்க, எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க. நீங்க கூப்பிடுகிறோடைய சத்தம் தேவன் கேட்கணும். நீங்க இந்த ஆராதனை வேளையில தேவனை நோக்கி கூப்பிடுகிற சத்தம் கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் நம்மளை கேட்கிற தேவனா இருக்கிறார். அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு ஏசையா என்று கூப்பிடுங்க. எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் நின்று அவனை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு விடுதலை நாள், இன்னைக்கு விடுதலை நாள். விசுவாசிகளுக்கு மாத்திரம் நல்ல கரலை உயர்த்தி தட்டி தக்க சிக்கா ரீமா ரீதா லா ரா ரா லா லாமா அன்னி பாஷையில பேசுங்க, அன்னி பாஷையில பேசுங்க. தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க, தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. தேவனே எனக்கு விடுதலை தாங்கப்பா, எனக்கு விடுதலை தாங்க. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை எனக்கு தாங்க. எனக்கு அடிமைத்தனத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை தருகிறாங்க. அப்படி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஏசையா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விசுவாசம் நல்லா கரங்களை தட்டி. விடுதலை நாயகன் வெற்றியை. ஹல்லேலூயா. இந்த பாடலை ஒரு ஜெபத்தோட பாடுவோமா? என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன், விடுதலை வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே. அவர் எனக்குள்ளே இருக்கிறனால எனக்கு மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றுவார். விடுதலை நாயகன் வெற்றியை ஹல்லேலூயா, எனக்குள்ளே. என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், எனக்குள் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்து மன்னித்தார். சொல்லுவோமா? என் பாவம் எனக்கு புதிய மனிதனாக விடுதலை எனக்கு தந்து விட்டார். புது மனிதனாக நல்ல கரங்களை சேர்த்து. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். சொல்லுவோமா? எனக்கு அதிகாரம் தந்தீரே. அவர் அன்பின் அபிஷேகத்தால், அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி, என்னை நிரப்புங்க ஆவியானவரே. சாத்தான் அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன்
பரிபூர்ணமான ஜீவன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். ஹalleluya எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொள்வார். அவர் அணைக்கிற தேவன். அவர் தேடி ஓடி வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே தேடி. என்னை தேற்றி ஹalleluya. அணைத்துக் கொண்டார். ஆமென். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார். புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன எல்லா கரணையும் சேர்த்து ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென். நல்ல கரணையை சேர்த்து ஹalleluya ஹalleluya தேவ மகிமை சிக்கரமரேதலமா. Thank you, அப்பா. Hallelujah, Amen. 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 நல்ல கரலை சேர்த்து ஹalleluya. நல்ல கரலையா சேர்த்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா? இயேசுவே, இந்த இடத்துல நீ வாசம் செய்வீராக ஆவியானவரே. எனக்கு விடுதலை தண்டி விட்டார் என்று மனப்பூர்வமாக சொல்லுகிற மாத்திரம் நல்ல கரலை தட்டி அவர் விடுதலை நாயகர் எனக்குள்ளே வெற்றியின் வாழ்க்கையை தண்டி விட்டார். ஒரு புதிய மனிதனாக மாற்றி விட்டார். தலைவரெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. இனி பிந்தினவர்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு யோசிக்காதீங்க. இனி தேவன் உங்களை மேலான காரியத்தை செய்வார். மேலான காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். மேலான புதிய அனுபவங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. விசுவாசிகள் நல்லா ஆமென் என்று சொல்லுவோமா? தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு விஷயம் நாம் எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் கரங்களை அசைத்து நம்மளை தாழ்த்துவோம். இயேசுவே, எனக்கு விடுதலை தந்ததுக்காக நன்றி அப்பா. இன்னைக்கு நான் உங்களுடைய நாமத்தை நம்ம அபிப்படுத்துகிறோம். என் நாமத்து நிமித்தம் 1-2 பேர் கூடுகிற இடத்துல நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நான் எந்த இடத்துல நான் வாசம் செய்வேன் என்று சொன்னவரே, இன்னைக்கு நம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நாமம் வல்லமை உள்ள நாமம், உங்களுடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம், உங்களுடைய நாமம் விடுதலை தருகிற நாமம், உங்களுடைய நாமம் பரிபூர்ணமான ஆனந்தத்தை தருகிற நாமம். விசுவாசிகிற ஆமென் என்று சொல்லுவோமா? இயேசுவே, என் வாசலை அடைக்கப்பட்ட வாசலை திறப்பீராக ஆண்டவரே. அன்னைக்கு பவுல் சீலாவும் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க, கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் உயர்த்தும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மேன்மை பாராட்டும் பொழுது, அவங்க கட்டப்பட்டிருக்கிற சங்கிலிகள் எல்லாம் கலன்று போயின. அவங்க கட்டப்பட்டிருக்கிற எல்லா கட்டுகளும் விடுதலையானது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்கிற எல்லா சாப கட்டுகளும் இயேசு இன்னைக்கு முறிக்கிறார். இயேசு இன்னைக்கு விடுதலை தருகிறார். இயேசு உங்கள் வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாராக. விசுவாசிகள் ஆமென் என்று சொல்லுவோமா? அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் துதிக்கும் பொழுது அவங்களுக்கு முன்பாக காணப்பட்டிருக்க எரிகோ கோட்டை விழுந்தது. காரணம், அவங்க கம்பீர சத்தமாக தேவனை ஆர்ப்பரித்தார்கள். அந்த சத்தத்தை கேட்டவுடனே சத்துரு விழுந்து போனான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விரோதமாய் காணப்படுகிற சத்துருக்கள் முறியடிக்கணும். இன்னைக்கு கம்பீர சத்தமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. இன்னைக்கு கம்பீர சத்தமாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. அதனாலதான் வேத வசனத்தை விதமாய் சொல்லிடு, கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. இன்னைக்கு கம்பீர சத்தத்தை அறிந்த நீங்கள், அற்புதத்தை காணப்படுற நீங்கள், இன்னைக்கு இயேசு நாமத்தை நான் உயர்த்துவேன் அப்படி சொல்லிக்கிறோங்க. உள்ளத்தின் ஆழத்தின் கரங்களை உயர்த்தி ஹalleluya. சிறைச்சாலை அடைப்பதில்லை
நிலைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. ஆமென். உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் சிறைச்சாலை விசுவாசத்தோட சங்கிலிகள் உங்களுக்கு நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திவாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. தேவனை துதிப்போமா? உங்க நாமம், உங்க நாமம் உயரட்டும் அப்பா. மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. கரலையா சேர்த்து அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யாவே அல்லேலூயா, யாவே அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சொல்லுமா? இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் தேங்க்யூ அப்பா. விடுதலை நாயகரே, நாங்க பாடுகிறோம். கரங்களையா சேர்த்து ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சிக்கரதலரமா. நல்ல விடுதலையோட ஆரம்பிப்போமா? ஸ்ரீ மரகரேதலரமா. ஏ மாமாடி கரதலமா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விடுதலை தந்தவர் மாத்திரம் நன்றி இயேசுவே. சிக்கரமரிதலா. மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்புவீராக. நன்றி இயேசுவே. அன்னைக்கு கிதியோன் மேல பரிசுத்த ஆவி இறங்கினது. அவன் அநேக மீதியானலை முறியடித்தான், அநேக சத்துருக்களை முறியடித்தான். இன்னைக்கு நான் சத்துருக்களை தகர்த்த உடைய பரிசுத்த ஆவி எங்கள் மேல ஊற்றுவீராக. சிக்கரமரிதலா. நன்றி இயேசுவே. எல்லாரும் கரலையா சேர்த்து அவர் நாமத்தை உயர்த்துவோமா?
பலப்பட்ட அந்த அபிஷேகம் என் மேல ஊற்றுவதாக. ராமா, என் கட்டுகள் எல்லாம் நிரந்தரமாயிற்று, என் சங்கிலிகள் எல்லாம் இயேசுவே முறியடித்தீரே. உமக்கு நன்றி ஏசையா. நல்ல கரங்களை தட்டி விடுதலை பெற்ற கொண்டு வர நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உடைய கம்பீர சத்தத்தோடு நாங்கள் ஆர்ப்பரித்திருக்கிறோம். எங்களை அற்புதமாய் நீங்க நடத்தப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய நாம நாங்கள் உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாக எத்தனை பேர் ஆண்டோடைய மகிமைப்படுத்தினீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டோருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவார். இப்பொழுது நம்ம மத்தியிலே ஸ்டீஃபன் முன்பாக வந்து சங்கீதம் 10வது சங்கீதத்தை வாசிக்க அன்பாய் அழைக்கிறோம். சங்கீதம் 10 வசனம் மாறி வசனம் வாசிப்போம். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, ஏன் தூரத்தில் நிற்கிறீர்? ஆபத்து நேரிட சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர்? துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சிதை பெற்றதினாலே பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அவன் வழிகள் எப்பொழுதும் கேடுள்ளவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் அவன் பார்வைக்கு எட்டாம் மிகவும் உயரமாயிருக்கிறது. தன் எதிராளிகளுக்கெல்லாம் மேலும் சீருண்டுகிறான். அவன் வாய் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அவன் நாவினால் கீழ் தீவினையும் அக்கிரமும் உண்டு. தன் கெம்பீரிக்கிற சிங்கத்தைப் போல மறைவில் பதிவிருக்கிறான். ஏழையை பிடிக்கிற பதிவிலிருந்து ஏழையை தன் வலைக்குள் இழுத்து பிடித்துக் கொள்கிறான். தேவன் அதை மறந்தார் என்றும் அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காணாமாட்டார் என்றும் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். துன்மார்க்கன் தேவனை அசட்ட பண்ணி நீர் கேட்டு விசாரிப்பதில்லை என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறவனானே. துன்மார்க்கனும் பொல்லாதனுமாயிருக்கிறவனுடைய புயத்தை முறித்துவிடும். அவனுடைய ஆகாயம் காணாமற் மட்டும் போகும். அதை தேடி விசாரியும். கர்த்தாவே, சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர். அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவேர். எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். மண்ணான் இனிப்பு போல ஆஞ்சதை காடாதபடிக்கு தேவரீர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஒடுக்கப்பட்டவர்களும் நீதி உம்முடைய செவியை சாய்த்து கொள்வீராக. ஆமென். ஸ்டீஃபனுக்கு நன்றி. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 10க்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் உட்காருவோம். வந்திருக்கிற யாவரும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துதல் சொல்லுகிறேன். இப்பொழுது நம் மத்தியில் சிமியோன் வந்து முன்பாக சில அறிவிப்புகளை வாசிக்க அன்பாய் கேட்போம். தம்பி சார்லஸ் போயிடு. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்று வாலிபர் சிஏ கிளாஸ் நடைபெறும். 2வது அரணை முடிந்த பிறகு 11:45 மணிக்கு நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்ம சபையில் உபவாசம் நடைபெற தெரிவித்துக் கொள்கிறோம். அங்கத்தினர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொண்டு வந்து சார்லஸ் பாஸ்டர்கள் கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நம்ம சபையின் கட்டுமான பணிக்காக அமௌண்ட் கொண்டு வந்து என்னிடம் கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். சிமியோனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக
சொல்லப்பட்ட அறிவிப்பு சில பேர் கேட்டிருப்பீங்க. ஆண்டோடைய நாம மகிமைப்படும்படியாக வாலிபர்களுக்கு இன்றைக்கு ஆராதனை இருக்கிறது. யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. வாலிபர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் என்ன செய்கிறோம், தகவல் கொடுத்துட்டே இருக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் கலந்து கொள்கிறீங்களோ நாங்களும் உங்களுக்கு உற்சாகமாக ஜெபிக்க முடியும். உங்களுடைய சூழ்நிலைகள் மற்ற காரியங்களுக்காக நாங்களும் என்ன செய்வோம், ஆர்வமாக வந்து பங்கு கொள்ள முடியும். சரிங்களா? அதனால் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்களுடைய நன்மைகளுக்காக இதை செய்கிறோம். இந்த வாலிபர்களுக்கு ஆராதனை, அதை மறந்துடாதீங்க. பெற்றோர்கள் கவனத்தில் வைக்கும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமில்லாமல் திருச்சபை கட்டுமான பணிக்காக சொல்லியிருக்கிறோம். எனவே சீமியன் சொன்ன இன்னும் நமக்கு 2 மாதம் தான் இருக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நல்லா ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. நமக்கு 15 லட்சம் தேவைப்படுகிறது. அதனால் 100ல் 10% கூட நமக்கு கலெக்ஷன் ஆகலை. அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தது ஒரு சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் சபையில் சின்ன சின்ன ஊழியம் செய்கிறவங்களுக்கு மாத்திரம் நாங்கள் முன்னாடி அவங்கள கனப்படுத்தி சேர்ஸ் சேர்ஸ் போட்டிருக்கிறோம். எனவே யார் வந்தாலும் வராட்டியும் ஊழியர்கள் அங்கே உட்காரும்படியாக பாஸ்டர் சார்லஸுக்கும் நாங்கள் சொல்கிறோம், அங்கே தான் உட்காரணும். இனிமேல் நீங்கள் நமக்கு சபை கட்டி முடித்த பிறகு உங்களுக்கு தனியாக கௌரவப்படுத்தி நாங்கள் ஒரு உங்களை உட்காருக்க இருக்கைகள் தனி ஸ்டேஜ் பக்கத்தில் வைப்போம். அதனால் எங்களோட இணைந்து ஊழியம் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சேர்ஸ் உட்காரனால அந்த சேர்ஸில் ஊழியர்களை மாத்திரம் உட்கார அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றவர்களும் நீங்கள் ஊழியம் செய்ய உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அழைக்கிறோம். உங்களுக்கு தாளந்து உள்ளவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். 2வது வந்து எல்லாருக்குமே ஊழிய பொறுப்புகள் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தாளந்து உள்ளவங்க நீங்கள் எங்களை அணுக அன்பாக கேட்குறோம். எல்லாவற்றுக்கும் மேலே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் இந்த சபைக்காக அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. அதே போல் கொஞ்சம் சீக்கிரமாக நேரத்தில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும். லேட்டாக வரும்போது நமக்கு கையும் தெரியாது காலும் தெரியாதுன்ற மாதிரி தலையும் வாழும் தெரியாத மாதிரி இருக்கும். ஆண்டவர் ஆராதிக்கவ நீங்கள் தேவ பயத்தோடு கூடுமான வரைக்கும் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் தருவார். அதுதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் லேட்டாக வர்றதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் சனிக்கிழமையே எல்லாமே ஆண்டோடைய சமூகத்தில் ஆயத்தப்படுத்தி வச்சுருங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் புறப்பட்டு ஆண்டவரை சந்திக்க வர ஆயத்தமாக வாங்க. அதே மாதிரி ஊழியம் செய்கிறவங்களும் தெரியும், எல்லாருமே ஊழியம் செய்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களும் பிஃபோராக நீங்கள் வர்றது நமக்கு ஆண்டுடைய பார்வையில் கனத்துக்குரியது என்று பார்க்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபைக்காக நல்லா ஜெபித்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் சாட்சியின் பகுதி, யாராவது ஆண்டோரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லணும்னா நீங்கள் சாட்சி சொல்லலாம். சரி, சாட்சி இல்லாத பட்சத்தில் இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, வாலிப பசங்க கொஞ்சம் கவனிங்க. வாலண்டியர்ஸ் இருக்கிறீங்க, வாலிப பசங்க இந்த சபையில் வேலை செய்கிறவங்க, கர்த்தருடைய வேலை எங்களுக்காக இல்லை ஆண்டவருக்காக உழைக்கிறவங்க, கொஞ்சம் நீங்கள் புறப்பட்டு போகும்போது என்னை பார்த்துட்டு போக அன்பாக கேட்குறோம். சரிங்களா? உங்களுக்கு சில பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்புகளை கரெக்டாக நீங்கள் செய்யணும். அதனால் யாரும் போய் கிளம்பி போயிடாதீங்க. இங்கே வாலண்டியர்ஸ் வேலை செய்கிறவங்க, நீங்கள் கர்த்தருக்காக பணி செய்கிறவங்க சபை முடிந்த பிறகு என்னை பார்த்துட்டு போங்க. யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவின் அன்பாக தான் உங்களுக்கு சொல்லுவோம். அதே போல் பெண்களும் அதே மாதிரி தான். வாலிப பிள்ளைகள்லாம் ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்யணும் அப்படி பாரம் இருந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். சனிக்கிழமை நாள் இங்கே சபையின் காரியங்கள்லாம் நிறைய இருக்கிறனால நீங்கள் என்ன செய்யலாம், ஆண்டுடைய வேலைக்காக ஈவினிங் டைம் என்ன செய்யலாம், ஒரு 5 மணிக்கு நீங்கள் வந்து 1 மணி நேரம் ஆண்டுடைய வேலையை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். சரிங்களா? உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் வருன்னு சொல்லிட்டீங்கன்னா பாஸ்டம்மா இல்லாட்ட மோனிகா கிறிஸ்டி அவங்க இங்கே இருப்பாங்க. நாங்கள் புரியுதுங்களா, பசங்களோடு தான் இருக்கணும்ல. நாங்கள் லேடிஸுக்கு வரும்போது கண்டிப்பாக இங்கே இருப்போம். நாங்கள் பொறுப்புள்ளவங்க இருப்போம். சரிங்களா? உங்களுக்கு தனி ஒர்க்கு கொடுப்போம், அவங்களுக்கு தனியாக இருக்கணும். ஏன்னா பசங்களே செய்யும்போது சில சமயம் அவங்க ஆப்சன்டீஸ் ஆகிடுறாங்க அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக. நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம். நேற்று தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா என்ன சார், நான் தம்பி மட்டும் வேலை சேர்ந்து சின்ன தம்பி மட்டும் இருந்த கிளப்பு 2 பேர் இந்த சபையை அரேஞ்ச் பண்ணணுன்னா ரொம்ப சிரமமாக இருக்குது.
அதனால் என்ன செய்யுது, நான் உடனே அங்கே இந்த வீடியோ கேமராவில் பார்த்துட்ட உடனே தம்பி மட்டும் இது தொடச்சிக்கிட்டு உட்காந்துட்டு தம்பி ஏதோ ஒன்று சின்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல சார் சஞ்சய் பேருனா சமித்து. அப்போ உடனே நான் வந்து என்ன செய்யிட்டேன், அப்புறம் இந்த வாசலெல்லாம் பின்னாடி இருக்கிற குப்பையெல்லாம் நானும் தம்பியை பெருக்கி மம்டியிலெல்லாம் வாரி செதுக்கி விட்டு, அப்புறம் இந்த சேர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டு, மற்ற காரியங்களெல்லாம் குப்பைகளெல்லாம் எடுத்து போட்டு சில எனக்கு தெரிஞ்சதுக்கு என்னென்ன ஒர்க் இருக்குதோ எல்லாமே செஞ்சு உங்களுக்கு ஃபேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தம்பிக்கு மைக்கு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். புரியுதுங்களா? பாஸ்டர் எனக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு அது பொறுப்பு இருக்குது. இது நம்ம சபை, அதாவது வந்து என் குடும்பம் என் சபை என்றைக்கு அந்த ஆர்வம் இருக்குதோ அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. புரியுதுங்களா? இது என்னுடைய திருச்சபை, என்னுடைய நான் ஆராதிக்கிற சபை, இது என்னுடைய வீடு, ஜப வீடு அப்படின்ற அந்த ஆர்வம் அந்த உணர்வு இருக்கிறவங்க வீட்டில் சும்மா இருந்துக்கிறவங்க நீங்கள் வரலாம். வேலைக்கு போகிறவங்க தயவுசெய்து வர வேண்டாம். உங்கள் உதயத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இப்பொழுது சிறு குழந்தைகளை வழிநடத்த பெற்றோர்களை அனுப்பி வைங்க. 3 வயதுலேருந்து 14 வயது கீழே இருக்கிறவங்க அவங்க சண்டே கிளாஸ்க்கு அனுப்பி வைங்க. சரியாய் ஒரு 8:30 மணிக்குள்ளே அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வர அன்பாக கேட்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்படும்படியாக நாம் இப்பொழுது 2 பேர் ஜெபிக்க போகிறீங்க. முதலாவது லேடிஸ் பகுதியில் கர்த்தர் நம்மோடு பேசுவதற்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆவியில் ஏவப்பட்டவங்க யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. அவங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவன் தாமே ஆண்டவரே, மகனோடு நீ பேசும்படியா செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையினால நாங்கள் குத்தப்பட்ட ஆண்டவரே, அதன்படி நடக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. வந்தவர்கள் யாரும் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, அவர்களோடு நீ பேசும்படியா செபிக்கிறோம். வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரே இந்த இடத்தை நீ நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே அது எங்களுக்கென்று ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதா. ஆமீன் ஆமீன். சிஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்கள் பகுதியில் தாஸ் ஜெபிக்க அன்பாக கேட்குறோம். பலப்படுத்தினீர் கர்த்தாவே, தொடர்ந்து கிருபையினால் நடத்த வேண்டும் கர்த்தாவே. விசேஷமாக தாசம் கொடுக்குற வார்த்தை அதை கேட்கத்தக்க வேணும். ஒவ்வொருவருக்கும் செவிகளையும் சிந்தைகளையும் தெய்வந்தாமை திறந்து தருவீராக. கொடுக்குற வார்த்தை கேட்க அதுபடி நடக்க தெய்வந்தாமை கிருபை செய்திருப்பார். நன்றி. தொடர்ந்து ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெயிக்கிறவங்களுக்கு ஜீவன் தந்த நல்ல பிதா. ஆமீன் ஆமீன். தாசுக்கு நன்றி செலுத்துகிறேன். சபையோருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை காத்து ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக சென்ற வார வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக நாம் படித்த வேத வசனத்தை தொடர்ந்து நாம் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். மீண்டும் எபிரெயர் ஆகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இந்த கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கு என்ன சொல்ற சத்திய வார்த்தை நிமித்தமாக விசுவாச வார்த்தை நிமித்தமாக அவரை ஆசீர்வதிக்கிறார். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். எதற்காக சொன்னேன்னா, நீ இந்த தேசத்தை விட்டு உன்னுடைய சொந்த இனத்தை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ புறப்பட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த தேசத்தில் உன்னை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன். அந்த தேசத்தில் உன் பெயரை நான் என்ன செய்வேன், சகல ஜாதிகளுக்கு மத்தியில் பெருமைப்படுத்துவேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெருகவோ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்மளை அழைச்சி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார்னா, நாமளும் ஆபிரகாமோட பிள்ளை என்பது நிச்சயமே. அவருடைய விசுவாசத்தின் அறிக்கை நிமித்தமாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தின் பெருக்கம் உங்களுக்கும் இந்த நாளில் கர்த்தர் தர விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு மாத்திரம் அந்த வார்த்தை அல்ல, அவருடைய சன்னதி அவருடைய பிள்ளைகளாக நமக்கும் அந்த வார்த்தை
விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா ஒரு இடத்துல வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆபிரகாமை சன்னதிகளாக உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது, அவரை போல யார் விசுவாசிக்கிறீங்களோ அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாடு புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமோட சன்னதிகளாக நம்ம இருக்கும்போது அவர் சொல்லுகிற வார்த்தைகளை விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நிச்சயமாகவே ஒரு முடிவு கொடுக்குறாரு, ஒரு உறுதிமொழி கொடுக்கிறாரு, ஒரு சத்திய வாக்கு கொடுக்கிறார். நிச்சயம் என்பது என்று எப்படி இருக்கிறோம், ஒரு உறுதிமொழி என்று சொல்லப்படுகிறது. எனவே உன்னை ஆசீர்வதிக்கவோ ஆசீர்வதித்து உன் பெயரை நான் என்ன செய்வேன், சகல ஜனங்கள் மத்தியிலே நான் பெருக பண்ணுவேன். இந்த விசுவாசத்தை வார்த்தையை ஆபிரகாம் 100% விசுவாசித்து தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் என்ன செய்தான், கீழ்ப்படிந்து தேவன் காண்பிக்கிற தேசத்துக்கு போனதுனால ஆபிரகாம் என்ன செய்தார், அந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா. ஆனால் தேராக என்ற அந்த அவருக்கு கிடையாது, அவங்க தகப்பனாருக்கு கிடையாது. அவர் என்னன்னா அந்த ஊரை விட்டு புறப்பட்டு போகிற வழியில் அவர் என்ன செஞ்சார், அவர் இறந்துட்டாங்க, அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு மட்டும்தான், அவனுடைய சன்னதிகளுக்கு மட்டும்தான் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரே தவிர தேராக கர்த்தர் கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மட்டுமல்ல, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன், நீ எனக்கு முன்பாக உத்தம மனுஷனாக இருக்க வேண்டும். அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசிப்போம். ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னொரு வாக்குத்தத்தத்தை என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமை பார்த்து நீ எனக்கு முன்பாக உத்தமமாக இருக்க வேண்டும். அப்போ அதுதான் போன வாரத்தில் நம்ம என்ன செய்தோம், உங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம். உத்தமனுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, துணை நிற்பது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. உத்தமமாய் நடக்கணும்னா எந்தவித வில்லங்கம் இருக்கக்கூடாது, எந்தவித சீட்டிங்க ஏமாற்றுக்காரியம் இருக்கக்கூடாது. ஆண்டோடைய இருதயத்துக்கு ஏற்று நல்ல சாட்சி பெற்ற தேவ மனுஷனாக இருக்கணும். அதுதான் சொல்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கணும்னா, உன் பேரை பெருமைப்படுத்தணும்னா, நான் உனக்கு கொடுக்குற தேசத்தில் நீ எனக்கு முன்பாக எப்படி இருக்கணும், என் இருதயத்துக்கு ஏற்ற உத்தமமாய் நீ நடக்க வேண்டும். உத்தமமாய் நீ நடந்தால் தான் உன் குடும்பத்தையும் உன்னையும் பத்திரமாக பாதுகாத்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே அதுதான், என் வாழ்க்கையில் அதுதான். ஆண்டவர் நம்மளை கண்காணிக்கிற தேவன், மனுப்புத்திரர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவருக்கு முன்பாக ஒவ்வொரு வினாடியும் நம்ம தப்பித்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவருடைய பார்வையில் நம்ம இருக்கிறோம். அவருடைய பார்வையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் உத்தமத்தில் நம்ம நடக்க வேண்டும். யார் எப்படி போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, யார் எப்படி நடந்தாலும் நமக்கு அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணுமே தவிர அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. நம்மை பார்த்து தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? நம்மை பார்த்து அவங்கள என்ன செய்யணும், பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் பவுல் சொல்கிறார்ல, நீங்களும் என்னை பின்பற்றுங்கள். அப்போ நீங்கள் என்னை பின்பற்ற, நான் எப்படி கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக பயபக்தியோடு அவர் கொடுத்த ஊழியத்தை செய்து நிறைவேற்றுகிறனோ, எப்படியோ ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறனோ, அதே போல் என்னை பார்த்து நீங்களும் என்ன செய்யணும், பின்பற்ற வேண்டும். எப்படி? உத்தமமாய். அப்போ உத்தமமாய் நீ நடக்க வேண்டும். அப்பொழுது நான் உனக்கு நடுவு உடன்படிக்கை ஏற்படுத்தினதை உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவோம். அப்போ யாருக்கு பெருக பண்ணுவார்னா, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் உத்தமமாக பின்பற்றினால ஆபிரகாமை சொன்ன செஞ்சார், ஆண்டவர் பெருக செய்தார். அதுவும் இல்லாமல் அவனுடைய ஆசீர்வாதத்தை பெருக செய்தார். சகல ஜாதிகளுக்கு அவரை கொண்டு என்ன செஞ்சார், ஆசீர்வாதமாய் கர்த்தர் உயர்த்தினதாக நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் ஆபிரகாமை போல நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற உத்தமமாய் நம்ம நடக்க வேண்டும். அப்போ உத்தமமாக நடந்தனா அவருக்கு கொடுத்த அதே உடன்படிக்கை தான், அவர் கொடுத்திருக்கிற அதே கட்டளை தான், அவர் கொடுத்திருக்கிற அதே ஆசீர்வாதம் தான் ஆண்டவர் நமக்கும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன், திரளாய் பெருக பண்ணுவேன், ஆசீர்வாதத்தில் பெருக பண்ணுவேன். புரியுதுங்களா? திரளாய் ஆசீர்வாதத்தில் மட்டும் சகல ஜாதிகளையும் பெருக பண்ணுவேன்னு சொல்கிறார். 2 விதமான இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதம். அப்போ திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன்னா, உனக்கு போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு, மற்றவர்களுக்கு நீ கொடுக்குற அளவுக்கு உன்னோட ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்,
பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உத்தமத்தில் நம்ம நடக்கணும், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நடக்கணும். அப்போ நடக்கணும்னு அப்படி நம்ம குடும்பங்களில் முதலாவது இருக்கணும். முதல்ல நம்ம குடும்பத்தில் உத்தமத்தில் இருக்கணும். அதே போல் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கணும், சமுதாயத்தில் இருக்கணும். எல்லாவற்றுக்கும் மேலாய் நாம் ஆராதிக்கிறது சபையில் உத்தமமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக மற்றும் நடக்கிறது மட்டும் இல்லை, அவர் இருதயத்தில் எந்தவித மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு நம்ம எப்படி இருக்கணும், நற்சாட்சி பெற்றவளாக இருக்கணும். துர்சாட்சி பெற்றவர்களாக இல்லை, நல்ல சாட்சி பெற்ற தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி நம்ம எல்லாவற்றிலும் உத்தமமாக நடக்கும்போது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தில் நமக்கும் பங்கு உண்டு என்று கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மாத்திரம் நம் நன்றி சொல்லுவோம். அதோடு மாத்திரமல்லாமல் நான் உன்னை அதிகமாய் பழுக பண்ணி உன்னிடத்தில் அநேக ஜாதிகளை நான் உண்டாக்குவேன், அநேக ராஜாக்கள் உன்னிடத்திலிருந்து தோன்றுவார்கள். அப்போ ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்த்துட்டிங்கன்னா ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தை மட்டும் இல்லை, அவர் செய்தார். அநேக ஜாதிகளை நான் என்ன செய்வேன், உன்னிமித்தமாக உனக்கு பின் வரக்கூடிய சன்னதிகளை உருவாக்குவேன், அந்த ஜாதிகள் மத்தியில் பல ராஜாக்கள் எழும்புவார்கள். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு இப்போ திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்திருப்பீங்க. இப்போ திருமணம் ஆன பிறகு உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன ஒரு சன்னதிகளை கொடுக்குறாரா இல்லையா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுத்துருக்கிறாரா இல்லைங்களா? எனக்கு கொடுத்துருக்கிறாருங்க. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? திருமணமானவங்க சன்னதி கொடுத்துருக்கிறாரு. அப்போ கொடுத்துருக்கிறாருன்னா ஆபிரகாமோட சன்னதிகள் எப்படி ஏற்பட்டது, ஜாதிகளை உருவாக்குவது மட்டும் இல்லாமல் ராஜாக்களை உருவாக்கினார், பல ராஜாக்கள் உருவாக்கினார். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க, உங்களை காட்டிலும் நீங்கள் உத்தமத்தில் கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு செவி சாய்த்து நீங்கள் வேத வசனத்தின்படி நடந்தீங்கன்னா உங்களுக்கு பின் வரக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? எப்படி பார்ப்பேன்? எப்படியோ பார்ப்பேன். நான் பார்க்குற அளவுக்கு நான் இருந்தால் தானே. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்துட்டேன்னா வியாதியும் கொள்ளை நோயிலையும் செத்து போயிடுவோம் போலக்கு. எங்கே பார்க்குறது? பார்ப்பீங்க, பார்க்க முடியாமல் இல்லை, கண்டிப்பாக பார்க்க முடியும். நான் யோபு 4 தலைமுறை பார்த்தேன். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 2 தலைமுறைனாச்சும் பார்க்க ஆண்டு விடாமல் இருப்பாரா? கண்டிப்பாக விடுவார். அப்போ ஆக ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகள் வரும் நாட்களில் எவ்வளோ பெரிய ராஜாக்களாக இருக்கலாம், ஒரு தேசத்துக்கு ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஒரு ஆட்சி செய்கிறவர்களாக இருக்கலாம், பட்டணத்தில் ஒரு அநேக ஜனங்களுக்கு ஒரு சாட்சி பெற்றவர்களாக இருக்கலாம். நான் போன தடவை சொன்னேன் இல்லைங்களா? அப்போது உங்கள் நிமித்தமாக ஆபிரகாமோட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரத்தை கொள்ளும்போது உங்களுக்கு பின் வரக்கூடிய சன்னதிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? சகல ஜனங்களால் அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது தேவனுக்கு நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், அவர் வார்த்தைக்கு விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். விசுவாசத்தோடு மட்டுமில்லாமல் கீழ்ப்படுகிறது மட்டுமில்லாமல் அதன்படி அர்ப்பணித்து அவருடைய இருதயத்தை ஏற்றபடி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கணும், பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். சீசர்கள்னு என்ன தெரியுமாங்களா? பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய உபதேசத்தை ஆலோசனை கேட்டு அவரை பின்தொடர்ந்து போகிறவர்கள். பின்பற்றுகிறவர்கள்னா பின்தொடர்ந்து போகிறவர்கள், கற்றுக்கொள்ளுகிறவர்கள். அதான் ஏற்கனவே சொன்னேன், நீங்களும் கற்றுக்கொள்கிறீங்க, ஊழியராகிய நானும் கற்றுக்கொள்கிறேன். நீங்களும் சீசர் தான் ஆண்டவருக்கு, நானும் சீசன் தான் ஆண்டவருக்கு. புரியுதுங்களா? இன்னும் கொஞ்சம் கனத்துக்குரிய ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார் இல்லையா? உங்களை சரியான பாதையில் உத்தமமாய் நடப்பதற்காக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக ஆண்டுடைய சமூகத்திலே உன்னுடைய சன்னதிகள் மத்தியிலே அநேக ராஜாக்கள் எழும்புவார்கள். இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். என் பிள்ளை ராஜாவாக இருக்கிறார், யாராவது துக்கப்படுவாங்களா? என் பிள்ளை ஆட்சி செய்கிறார், யாராவது துக்கப்படுவாங்களா? என் பிள்ளை அவர் அதிகாரியாக இருக்கார், யாராவது துக்கப்படுவாங்களா? அவங்க பேரண்ட்ஸுங்க சந்தோஷம் தானே படுவீங்க. என் பிள்ளைக்கு கெட்டு போனால் தான் துக்கப்பட முடியும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவங்க பெருகும்போது நமக்கு எவ்வளோ பெரிய இருதயத்தில் பெரிய சந்தோஷம் வருமா வராதா? அப்போ அதுதான். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆசீர்வாதம் வேணும்னா ஆபிரகாம் எப்படி தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தாரோ, அதே போல் நீங்களும் நானும் நடக்கும்போது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து இந்த திருப்பூர் மாவட்டத்தில் உன்னை பெருக செய்வாராக. கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாத்துக்கும் உதாரணமாக கர்த்தர் என்னையும் வச்சிருக்கிறாரு. இதே திருப்பூர் மாவட்டத்தில் நான் வரும்போது என்னுடைய மனைவி திருமணம் பண்ணிட்டு வரும்போது வெறும் 300 ரூபாய் தான் நான் கொண்டு வந்தேன். புரியுதுங்களா? அவங்களோட கொலுசை அடமானம் வச்சு தான் நான் வந்தது. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இன்றைக்கு அதே 300 ரூபாயில் வச்சிருக்கிறாரு கர்த்தர் என்னையே. சொல்லுங்கள்.
அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு அந்நிய தெய்வத்தை பின்பற்றுகிற ஆசீர்வாதம் வேற, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆசீர்வாதம் வேற. புரியுதுங்களா? எனக்கு சொத்து இருக்குதோ இல்லையோ, பெரிய ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ, கர்த்தருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறேன், கர்த்தருக்குள் பரிசுத்தமாக நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், கர்த்தருக்குள் சமாதானமாக இருக்கிறேன், கர்த்தருக்குள்ள நல்ல மகிழ்ச்சியின் சந்தோஷத்தில் நான் என்னுடைய குடும்பத்தை தேவன் நடத்துகிறேன். இதோட பெரிய சந்தோஷம் என்ன இருக்குது? எத்தனை ஆயிரக்கணக்கான கோடி எனக்கு இருந்தாலும் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் என் குடும்பத்தில் எனக்குள்ளே இல்லைன்னா அதெல்லாம் நான் சம்பாதிச்ச பிரயோஜனமே கிடையாது. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டில். நல்லாவது ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீங்கள் சம்பாரித்து வச்சுட்டு ஒரு தேவனுடைய ஆசீர்வாதமான அந்த சமாதானம் உங்கள் வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னா உங்கள் குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? பிரச்சனைக்குரிய குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ எதுக்கு பிரச்சனைக்குரிய குடும்பமாக இருப்பதற்காக? அல்லேலூயாவா? ஆண்டவர் நம்மை மாற்றுவதற்காக, ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போ ஆபிரகாமுடைய தேவன் சொல்லுக்கு ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். தேவன் முழுமையாக அவரை விசுவாசித்தான். தேவனை அவன் விசுவாசத்தை கொண்டு ஆபிரகாமை பேர் சகல ஜனங்கள் மத்தியிலே என்ன பெருமையாக பெருகவும் கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமோட மட்டுமா? ஆபிரகாம் மரித்த பிறகு அவனுடைய சன்னதி இருப்பாங்க இல்லையா? யார் இருப்பாங்க? ஈசாக்கு இல்லையா? ஆபிரகாமுக்கு அடுத்தது யாரு? அவரோட மகன் ஈசாக்கு. தவமிருந்து பெற்றெடுத்த 100 வயதில் பெற்றெடுத்த ஒரு மகன், அப்படி தானே ஈசாக்கு. அப்போ ஈசாக்கு ஆண்டவனை நடுத்தருள் விட்டுட்டாரா? ஈசாக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆபிரகாமுக்கு என்ன கொடுத்த ஆசீர்வாதமோ அதே தான் ஈசாக்குமோ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ அவனுடைய சன்னதி பார்த்தீங்களா? அவனுடைய சன்னதிகள் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டே வரும். நம்ம பெற்றோர்களாக நாம் தப்பு பண்ணும்போது, கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கும் ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் செவிசாய்க்காமல் நம்ம ஏதோ ஒரு அசால்ட்டாக நம்ம இருந்துட்டோம்னா நம்ம பிள்ளைகளும் அசால்ட்டாக போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது நம்ம தான் நமக்கு வழிகாட்டி, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடல். இயேசு சபைக்கு எப்படி ரோல் மாடலாக இருக்கிறாரோ அதே போல தான் நம்ம பிள்ளைகளோட சன்னதிகளுக்கு நாம் தான் வழிகாட்டியாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம தான் நல்ல வழி, ஆவிக்குரிய வழி காட்டுகிறவனாக இருக்கணும். நல்ல பரிசுத்தமான நீதியின் வழியை பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும். பிள்ளைகள் ஒரு கீழ்ப்படித்தாலும் கீழ்ப்படியாட்டு அவர்களுக்காக நல்ல ஜெபிக்கணும். நம்மளுடைய சாட்சியை பார்த்து தான் பிள்ளைகள் வழி நடத்துவாங்க, நம்மளை பின்பற்றுவார்கள். எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமோ அதே போல தான் ஆண்டவராக பிள்ளைகளாக நீ உங்களை பின்பற்ற பிள்ளைகளும் பின்பற்றுவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போது ஒரு சபைக்கு ஒரு மேய்ப்பெண் எப்படியோ அப்படி தான் மந்தைகள் இருப்பார்கள். அப்போ மேய்ப்பெண் எப்படி? உங்களை நடத்துகிற மேய்ப்பெண் ஆகிய நாங்கள் கர்த்தருக்கு எந்த அளவுக்கு பரிசுத்தமாக கீழ்ப்படிந்து அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து உத்தம இருதயத்தோடு சத்திய வசனத்தின் பிறகு நடத்துகிறோமோ நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. மேய்ப்பெண் சரியில்லைன்னா அந்த மந்தைகள் எங்கே போகும்? சிதறடிக்கப்படும். இல்லைன்னா மந்தைகள் எங்கே போகும்? பாதாளத்துக்கு நேராக போயிடும். புரியுதுங்களா? எல்லாவித ஆசீர்வாதம் அவங்க இழந்துருவாங்க. அப்போ மேய்ப்பெண் ரொம்ப முக்கியமானவங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்டில் நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு மேய்ப்பராக இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பராக இருந்தாலும் நமக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறார். குடும்பத்தில் நல்ல ஒரு பொறுப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த பொறுப்புகள் தேவனுக்கு ஏற்றபடி பிள்ளைகளை என்ன செய்யணும்? இந்த சரியான பாதையில் நடத்த, அந்த குடும்பத்தை நடத்த நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தன் குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? குடும்பத்தையே விசாரிக்க தெரியல ஒரு மேய்ப்பனுக்கு திருச்சபை எப்படி விசாரிக்க முடியாது. அதனால தான் உங்கள் குடும்பத்தை நல்லா விசாரித்து ஆவிக்குரிய பாதையில் நடத்தினா உங்களுக்கு பின் வரக்கூடிய சன்னதிகள் உங்கள் வார்த்தையில் கேட்டு உங்களை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு பின்பு ஈசாக்கு, ஆபிரகாமை போல அவனுடைய மகனை ஈசாக்கை தேவன் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். அப்போ தேவனுடைய சொல்லுக்கு ஈசாக்கு என்ன செஞ்சார்? முற்றிலுமாக கீழ்ப்படிந்தான். அப்போ தேவனுடைய சொல்லுக்கு சொன்னபடி ஈசாக்கு என்ன செஞ்சார்? ஈசாக்கு கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்தார். அவன் பேரையும் ஆபிரகாமை போல சகல ஜாதிகள் மத்தியிலே பெருக செய்ததாக பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 26ல் அங்கே 1வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க.
ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ரெண்டு விதமான காரியங்கள் நல்லா கவனிங்க. ஆபிரகாம் நாட்களிலே உண்டான பஞ்ச காலம் ஆபிரகாம் நாட்களில் இருந்திருக்கு. அதே போல தன்னுடைய மகனாகி ஈசாக்கு காலத்திலும் கூட அந்த பஞ்ச காலம் ஏற்பட்டது. அப்போ அந்த பஞ்ச காலம் ஏற்பட்டதுனால ஈசாக்கு என்ன செய்கிறாருன்னா, அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராவுக்கு தன்னுடைய என்ன செய்கிற குடும்பத்தோடு அவன் போகிறான். அதெல்லாம் பஞ்சம் படைக்க போகிறார் வச்சிங்களேன். அங்கே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாக்கி என்ன சொல்கிறார், நீ எகிப்துக்கு தேசத்துக்கு நீ போக வேண்டாம், நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. பார்த்தீங்களா? இப்போ எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரோ அதே போல தான் அந்த ஆவி மகனுக்கு இருக்கிறது. அப்பா எப்படி விசுவாசத்தோடு இருக்கிறாரோ பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. அப்போ மகனும் என்ன செய்யறப்ப ஈசாக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை உடனே அவனும் என்ன செய்யறப்பல அந்த பஞ்ச சூழ்நிலையில் கர்த்தர் சொல்கிற அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்கிறான், குடியிருப்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லும்போது அவன் அதை கீழ்ப்படுகிறான். இந்த 3ஆம் வசனம் பாருங்க, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் சொல்லுகிற இடத்துல உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற அந்த தேசத்தில் நீர் வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடு கூட இருந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமை போல நானும் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகப்பனாக ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை உன் நிமித்தமாக நிறைவேற்றுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அப்பாவோட ஆசீர்வாதம் பிள்ளைக்கு நான் தருவேன். அப்போ அப்பாவோட ஆசீர்வாதம், அப்பா எப்படி இருந்தார், விசுவாசமுள்ள தந்தையாக இருந்தார், எல்லா விதத்திலும் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். ஆக அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும்னா நீ உங்கள் அப்பா போல என்ன செய்யணும், தப்பாமல் நடக்கணும். புரியுதுங்களா? என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவாயானால் உன்னையும் உங்கள் அப்பாவை போல என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் அந்த இடத்துல சொல்கிறார். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டு வருகிறாள். அப்போ ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியமங்களையும் உடன்படிக்கை எல்லாத்தையும் என்ன செஞ்சார், கீழ்ப்படிந்தார். அப்போ கீழ்ப்படிந்தது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்றார்னா, நான் உன் சன்னதியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சன்னதிக்கு இந்த தேசத்தை யாவையும் தருவேன், உன் சன்னதி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்கிறார். அப்போ எப்படி உங்கள் அப்பா எந்த அளவுக்கு பிரியமாக நடந்தாரோ, எந்த அளவுக்கு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்த்தாரோ, அதே ஆசீர்வாதம் உனக்கு நான் தருவேன். எப்போ தருவேன், உங்கள் அப்பாவை போல நீயும் நடக்கணும். புரியுதுங்களா? ஒரு தகப்பன் எப்படி தான் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து தருது காரியம் எப்படி தான் பிள்ளைகளுக்கு கிடைக்கிறதோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையிலும் கூட. உங்கள் வாழ்க்கையில் இது ஏதோ ஆபிரகாமுக்கு ஈசாக்கு சொல்கிறது இல்லை, ஆண்டவர் அவங்க மூலியமாக தான் நம்மளை ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், இன்னும் வச்சிருக்காரு, இதற்கு பின்னும் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது ஆபிரகாமோட மகன் எப்படி கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்த்து இது படினாலே ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவை நாம் எப்படி ஆசீர்வதித்தனும், உங்கள் அப்பாவோட பேரை எப்படி நான் பெருமைப்படுத்தினனும், உங்கள் அப்பாவை இப்போ எப்படி பெருக செய்தனும், அதே போல் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் அப்பாவை போல எல்லா வார்த்தைக்கு சாட்சியாக இருப்பேனால் நானும் இந்த தேசத்தில் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம எப்பவுமே இப்படியே இருப்பேன்னு சொல்ல முடியாது. என்றைக்கு ஆபிரகாமோட பிள்ளை என்று நம்ம அறிந்து கொண்டோமோ, என்றைக்கு தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் ஸ்ட்ராங்கு உறுதியாக நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, அன்றைக்கே நம்மளோட ஆசீர்வாதம் யாரும் பறித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்?
அல்லேலூயா. அப்போ தேவனாக கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆனால் எப்படி யாருக்கு கொடுப்பார் என்றால், அவருடைய இருதயத்துக்கு உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு, அவருடைய உபதேசங்களுக்கு செவி சாய்க்கிறவர்களுக்கு, அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிறவர்களுக்கு. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ உங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து பணமோ பொருளாதாரங்கள் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். பணம் பொருளாதாரம்லாம் என்னது அழிந்து போயிடும். அது ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும், நல்ல, அதுக்காக சேர்த்து வைக்க வேண்டாம்னு நான் சொல்லவே கிடையாது. நானும் சேர்த்து வைக்கிறவன் தான், நீங்களும் சேர்த்து வைக்கிறவன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவனுடைய எல்லாவித ஆசீர்வாதம் நம்ம பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கணும். அப்படின்னா என்னது? பிள்ளைகளுக்கு எந்தவித கிரிகைகளும் அணுகாதபடி, எந்தவித தவறுக்கு அவர்கள் போகாதபடி, சத்துரு எந்த விதத்திலும் பாவத்துக்கு நேரம் பிள்ளைகளை கொண்டு போகாதபடி, கர்த்தருடைய முழு பாதுகாப்பு, முழு ஆசீர்வாதம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து எது தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் வேதாகம கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தாலும், நான் ஒவ்வொரு டைமும் நான் போனேன்னா எங்கள் புக்ஸுக்கு நிறைய வாங்கிட்டு வருவோம். ஆவிக்குரிய புத்தகம் எங்கள் வீட்டில் நிறைய ஒரு ரேக்கில் வச்சுருப்பேன். அப்போ பையனுக்கு, தம்பிக்கு சொல்லுவேன், உனக்கு எல்லாமே சொத்து இது தாண்டான்னு. புரியுதுங்களா? எல்லாமே எனக்கு பின்னாடி இந்த பூராமே இந்த புக்ஸு, இந்த ஆவிக்குரிய புத்தகங்கள், வேதாகமங்கள், கர்த்தர் நான் எடுத்திருக்கிற எல்லா நோட்ஸுகள், இவை எல்லாமே இதுதான் உனக்கு சொத்து. அல்லேலூயா. முதல் சொத்து அதுதான். புரியுதுங்களா? அதுதான் ஒரு பிள்ளைக்கு ஆவிக்குரிய சொத்தை சேர்த்து கொடுக்கறது. சரிங்களா? மாம்சத்தின் சொத்து, உலக பிரகார சொத்து அது நமக்கு பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக தேவை தான். ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அதையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தணும்னா நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு என்றைக்கும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும், செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது நம்ம பிள்ளைகளோட சன்னதிகளை நீங்கள் பார்க்க முடியும், அவர்களை விசாரிக்க முடியும், அவரோட ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமில்லாமல் கர்த்தருடைய சமூகத்தில் இன்னொரு வருஷம் ஈசாக்கு தேவன் சொல்லுற தேசத்தில் என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்து அந்த தேசத்தில் போய் என்ன செஞ்சாப்புல? ஆண்டு கொடுக்கிற ஆசீர்வாதமான அந்த பூமியில் விதை விதைத்ததாக பார்க்குறோம். அங்கே 26ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அப்போ பாருங்க, ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து காண்பித்த தேசத்துக்கு போய் என்ன செஞ்சப்பல? அவனோட ஆகாரத்துக்காக, பிழைப்புக்காக விதை விதைக்கிறான். அப்போ விதை விதைக்கும் போது கர்த்தர் என்ன செய்றாரு? அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, அவன் விதை விதைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்தில் அவனை 100 மடங்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? பெருக செய்திருக்கிறார். பலன் கிடைத்த ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தது மட்டும் இல்லாமல் கர்த்தர் அவனை அந்த விதை விதைத்து அந்த நிலத்தை ஆசீர்வதிக்கிறாரு. அது மாத்திரமல்லாமல் அந்த வருஷத்தில் அவன் எத்தனை மடங்கு பெருக செய்கிறாரு? 100 மடங்கு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் 100 மடங்கு சம்பாதிக்கிற பணம் நிற்குதா? நினச்சி பாருங்க. 100 மடங்கு அவன் ஆசீர்வதிச்சிருக்கிற அதே தேவன் தான் நம்மளும் கும்பிடுறோம். ஈசாக்குக்கு வேற கர்த்தர், நமக்கு வேற கர்த்தர் கிடையாது. ஒரே கர்த்தர் தான், இல்லைங்களா? ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அப்போ ஒரே கர்த்தராகிய ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தினாரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஏன் அப்படி இல்லை? 100 மடங்கு நம்ம பெற முடியல. சிலதெல்லாம் என்ன ஆகுது? பல விதத்தில் நமக்கு நஷ்டமாகுது. அதனால் மன உளைச்சலும் மன கஷ்டங்கள் உண்டாகுது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இன்றைக்கு ஒரு திருத்தம், இன்றைக்கு ஒரு மாற்றம், இன்றைக்கு ஒரு நமக்குள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு மாற்றத்தை செஞ்சு பாருங்களேன். கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் ஒரு வாலிப பிள்ளை உபவாச ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. எப்போ? இந்த வாரம் தான் அப்போ வந்திருந்தாங்க. வரும்போது அந்த மகளை தனியாக கூப்பிட்டு வந்து செஞ்சோம். சில கவுன்சிலிங் நாங்கள் கொடுத்த பிறகு என்ன செஞ்சோம்? இப்படி சூழ்நிலையில் உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற, ஆனால் இப்போது நான் சொல்கிற மாதிரி கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் சொல்கிற மாதிரி நீ ஃபாலோ பண்ணினா, ஒரு டைரி வச்சு எழுதிக்கோ. இந்த நாள்லேருந்து நீ ஃபாலோ பண்ணினா அடுத்த வருஷத்தில் நீ மாற்றம் தெரியும். மாற்றம் தெரியும்னா நீ என்ன எடுக்கிற முடியுமோ அதன்படி நீ எடுத்துக்கோன்னு சொல்லியாச்சு. வாலிப பிள்ளைங்க தான் சொன்னது. புரியுதுங்களா? அவர் ரொம்ப மனம் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப பாதிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குது. வேறு தப்பான பாதிப்பெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது அருமையான பிள்ளை, நல்ல ஜென்டலான பிள்ளை தான். தப்பான கொஞ்சம் கூட பார்த்தது கிடையாது. ஆனால் அவள் படிப்பின் விஷயத்தில் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் ஆயிடுச்சு. அப்போ ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் ஸ்லாக்னஸ் ஆயிடுச்சு. வேதத்தை வாசிப்பதில் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் ஆயிடுச்சு.
அப்போ குறைவுபட்டது நான் கேள்விப்பட்டேன்னு உடனே அது கவுன்சிலிங் கொடுத்தோன்னா இனிமேல் நான் கரெக்டாக இருக்க முயற்சி பண்ணுறேன். நீ எந்த அளவுக்கு நீ 100% கண்டிப்பாக ஒன்று என்ன செய்வார், ஆண்டவர் உயர்த்துவார். இந்த மாதிரி இதை செய். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ இவ்வளோ நேரம் கொடுக்குற, இவ்வளோ நேரம் கொடு, குடும்பத்தில் இவ்வளோ நேரம் கொடு, உன் தனிப்பட்ட ஜெபத்தில் இவ்வளோ நேரம் கொடு, அதே போல் உன்னுடைய இந்த தேசத்துக்காக, சபைக்காக, சபையின் ஊழியத்திற்காக இவ்வளோ நேரம் கொடு. உன் ஸ்கூலில் நீ படிக்கிற அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய சக கிளாஸ்மெண்ட்டுக்காக, அந்த ஸ்கூலில் படிக்கிற சகல மாணவிகளுக்காக இவ்வளோ நேரம் நீ ஜெபத்தில் கொடு. நீ படிக்கும்போது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு படிக்கும்போது முதலாவது ஆண்டோடைய சமயத்தில் அந்த சப்ஜெக்ட் மேலே கையை வச்சு நல்ல ஜெபம் பண்ணி, நான் உனக்கு போதித்து உன்னை நடத்த வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன் என்ற இந்த வசனம் சங்கீதம் 32:8 பிறகு நீ சொல்லிக்கொண்டு ஜெபம் பண்ணி நீ படி. கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உனக்கு பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுப்பார், போதிப்பார். உன்னுடைய மார்க்ஸ் பாரு, நீ எதிர்பார்க்கறதுக்கு மேலே கர்த்தர் செய்வார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நம்மளோட வாழ்க்கையில் என்ன குறைவு இருக்குது முதல்ல கண்டுபிடிங்க. ஆவிக்குரிய குறைவு சரியாயிடுச்சுன்னா ஆசீர்வாதத்து குறைவு நீங்கள் பெருக தான் கர்த்தருடைய சமயத்தில் பார்க்க முடியும். ஆவிக்குரிய குறைவு எப்பவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் செய்வார். எவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருடைய சமயத்தில் கொடுக்குறோம், உலகத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், குடும்பத்துக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறோம், சபையில் எவ்வளோ நேரம் கொடுக்குறோம். 158 மணி நேரம் இருக்குது வாரத்தில். ஒரு வாரத்துக்கு 158 மணி நேரம். ஆனால் 2 மணி நேரம் நம்ம உண்மையாக கொடுக்குறோமா? ஆண்டவருக்காக 2 மணி நேரம் இந்த இடத்துல கொடுக்குறோமா? அதெல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறாரு. பெருக்க வேணும் மட்டும் நம்ம ஜபிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க. நமக்குள்ள என்ன குறைவு இருக்கிறது, ஆண்டவருக்கு எனக்கு என்ன ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கிறது, எவ்வளோ நான் ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறேன், எவ்வளோ நான் விட்டு விலகி தூரம் போகிறேன், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளோ நேரம் நான் கொடுக்குறேன். இதில் உத்தம இருதயத்தோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பெற்ற தகப்பனுக்கு தாய்க்கு ஒரு பிள்ளை நல்ல சாட்சி பெற்றவனா இருக்கிறான்னா அந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்ய வேண்டியது கரெக்டாக அந்த காலத்தில் அதன் காரியத்தை நேர்த்தியாக ஒழுங்கு கிழமை செய்வாங்க. பிள்ளைக்கு போய் ஆண்டவர் அப்பா அம்மாட்ட போய் கெஞ்ச வேண்டியது அவசியம் இல்லை, அழுக வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட கூட அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து உத்தமமாக நாம் செவி சாய்த்தோம்னா நிச்சயமாக நம்ம பெற வேண்டியதை நம்ம கேட்க தேவை, அவரே கொடுத்துட்டே இருப்பார். தாம் பிள்ளைகளுக்கு என்ன தேவை நம்மை காட்டில் அவருக்கு அறியும். நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நாங்கள் ஊழியக்காரத்தில் சாட்சியில் நாங்கள் எவ்வளோ பேர் கேட்குறோம். சில ஊழியக்காரர்களை சாட்சி சொல்லுவாங்க. ஊழிய மீட்டிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளோ ரூபாய் எனக்கு தேவைப்படுது, என் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல. அவங்க நிலைமை பாருங்கள், வாடகை கட்ட முடியல, சர்ச்சைக்கு ரெண்ட்டு கட்ட முடியல. இப்படி பல விதமான லிஸ்ட்டுகளை எடுத்து வச்சு என்ன செய்வாங்க, ஜோம் பண்ணுவாங்களாமா. ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க, இல்லை ஸ்கூலில் பிள்ளைய மானத்தை வாங்கிடுவாங்க. ஆனால் பார்த்து அவங்க வேறு யார்கிட்ட கேட்க முடியாது. விசுவாசிக்கிட்ட இப்படி கொடுன்னு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அழைத்த ஒரு உண்மையுள்ள ஒரு கர்த்தர், அவரை தான் சார்ந்து இருக்கணும். அப்போ வானம் பார்த்த பூமி, அப்போ ஆண்டவரை பார்த்து தான் என்ன செய்ய ஒரு ஊழியக்காரன், உத்தம ஊழியக்காரன் அவரை பார்த்து ஜெபிக்க முடியும். அப்போ அதை ஜெபிக்கும்போது கர்த்தர் என்ன செய்வார்னா அந்த ஏற்ற நேரத்தில் ஏற்ற வேலையில் அந்த ஃபீஸு கரெக்டாக கொடுப்பாருமா. கரங்களை தட்டவும் மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு கொடுத்தா தட்டுவீங்க. புரியுதுங்களா? நீங்கள் இந்த மனுஷனுக்கே கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. இதே மனுஷனுக்கு பல முறை கர்த்தர் செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி எவ்வளோ மீட்டிங்கில் நான் போகும்போது ஒரு நல்ல பரிசுத்தவான் சொல்லுவாப்புல, கொஞ்சம் அப்படி இருக்கிறவங்கள பற்றி நான் பேச எனக்கு உரிமை கிடையாது. அப்போது அவங்க ஜெபிப்பாங்களாமா, ஆண்டவரே இந்த தேவைகள் நீங்கள் சந்திக்கப்படணும், ஆண்டவரே உங்கள் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு உங்களை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுன்னு சொல்லி முழங்காலில் ஜெபம் பண்ணுவாங்களாமா. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், கரெக்டான டைமில் அந்த பணம் யார் முன்பின் தெரியாதவங்க கொண்டு செய்வாங்களாமா. விசுவாசிகள் செய்வாங்கன்னு சொல்லலை, புறஜாதிகள். அப்படியெல்லாம் நிறைய சாட்சிகள் நாங்கள் கேட்குறோம். இப்போ போன வாரம் கூட கேட்டோம் செக்ஷன் மீட்டிங்கில் தம்பி ஈரோடு, அவர் கூட அந்த சாட்சி தான் சொன்னார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கணும். எந்த காரியம் இருந்தாலும் ஆண்டோடைய சார்ந்து நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கரெக்டாக கொடுத்து பாருங்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வதித்த அதே தேவன் தான் நம்மளோட ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம மற்றவங்ககிட்ட போய் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஈசாக்கை கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதித்தார்.
அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்தான். பார்த்தீங்களா, ஐஸ்வர்யனாய் நல்ல செல்வந்தனா ஆயிட்டாரு. ஒவ்வொரு வரவரனா ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆசீர்வாதத்தின் மேன்மையை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, உயர்த்தினதாக நம்ம பார்க்குறோம். மகா விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அப்போ எல்லா ஜாதிகளுக்கு மத்தியில் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே பெரியவனானான்ற அவனை போல பணக்காரன் யாரும் கிடையாது அந்த தேசத்தில். அப்போ அதான் ஆசீர்வாதம். அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அவனுக்கு ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் என்ன செஞ்சார், அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். பார்த்தீங்களா, அநேக பணிவிடைக்காரர்கள், அநேக ஜனங்கள் என்ன செய்ய அவனுக்கு வேலைக்காரர்களாக இருந்திருப்பாங்க, எப்படி யோபுக்கு இருந்தது போல. அப்போ அந்த ஆசீர்வாதத்தினால பெலிஸ்தர் என்ன செய்யறான், எதிர் தேசத்தில் உள்ள பெலிஸ்தர் என்ன செஞ்சான், இவன் ஈசாக்கு மேலே பயங்கரமான பொறாமை கொண்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட அப்படி தான் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் எதை வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் அன்றைக்கே படித்த வையகம் இதுதானடான்னு பாடிட்டு போயிட்டான். ஒரு மனிதன் நல்லா வாழ்ந்தாலும் அவனுக்கு வந்தது பாரு வாழ்வுன்னுவாங்க. ஒரு மனுஷன் ஒன்றுமே இல்லாமல் அன்னக்கோடி ஆயிட்டானா இவன் செஞ்ச பாவம், அதனால் தான் நடுத்தறது இருக்கணும்வாங்க. ஏன்னா மனிதனோட புத்தி அப்படி தான். சரிங்களா? மிருகங்களை எடுத்துங்க, நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் நாய் கம்முன்னு இருக்கும், கொஞ்சம் டர்றன்னு கிழிஞ்சிருக்கும் பாருங்க, பின்னாடி டர்றன்னு கடிக்க வருது. நன்றி உள்ள ஜீவனே நம்மளை பார்த்து ஒரு மாதிரியே பார்க்குது, கீழே மேலே பார்த்துட்டு தான் அதை கெஸ் பண்ணுது, இவனை கடிக்கலாமா கடிக்க வேண்டாமா, குலைக்கலாமா குலைக்க வேண்டாமான்னு. அப்போ மனிதர்கள் சொல்ல வேணும், நன்றி படைத்த ஜீவனுக்கே அப்போ நம்மளை பார்த்தா பிடிக்கிறது கிடையாது. ஒரு சட்டை இதே ட்ரெஸ்ஸில் நான் போய் பார்க்குற கம்முன்னு இருக்கும், 4 பக்கம் கிழிஞ்சிட்டு போய் பாருங்க, தொங்க விட்டுட்டு வந்து வகுப்புன்னு பிடிச்சிரும் இல்லையா? அதுக்கே பிடிக்கல, பொறாமை. அப்போ மனிதர்கள் எப்படி இருக்கு, ஒரு நல்ல மனுஷன் வாழ்ந்துட்டப்போ, எங்கள் அப்பா அப்படி தான் வராம்பார் பணக்காரன்னு சொல்லுவாங்க, என்னை பார்த்து ஒன்றுமே இல்லைன்னா கூட பணக்காரன்னு சொல்லி கூப்பிடுவார். அவர் வாயின் வார்த்தையின் பிறகு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்ன தெரியும், வரும்போது வராம்பார் பணக்காரன், அவருக்கு பெத்த தகப்பனுக்கு பாருங்க பொறாம பாரு, தான் மகன் நல்லா இருக்குன்னு ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இவன் வரான் பாரு அங்கே, அப்படி என் காதலியும் சொல்லுவார். மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். நம்ம பணக்காரனாக இருந்தால் கூட சந்தோஷப்படுவோம், பணக்காரனே இல்லையே, கொஞ்சம் இதாக லேசாக அப்படி இப்படின்னு பொருள் வாங்கிட்டோன்னா பணக்காரன்றவார். ஒரு காசு கொஞ்சம் அப்படியே பர்ஸு பிதிக்கிட்டு இருந்தால் பணக்காரன்றவார். சரி, நல்ல தகப்பன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் பாருங்கள், பொறாமை, பெலிஸ்தர்கள் பொறாமைப்பட்டார்கள். ஈசாக்கு விதைத்து ஆண்டவர் அவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது, உயர்த்தப்படும் போது, பெரிய சீமானாக மாறும்போது பெலிஸ்தருக்கு பொறாமை வந்துச்சு. அப்போ என்னன்னா, அங்கே பெலிஸ்தர் சொல்கிறேன் பாருங்க, அவன் தகப்பனாக ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்கார வெட்டின துறவுகளை எல்லாம் தகர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அப்போ பாருங்கள், அமலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, அந்த இடத்துல இருக்காதடா, இந்த தேசத்தில் இருக்காது, போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனாய் இருக்கிறாய் என்றான். கரங்களை தட்டிய நன்றி சொல்லுமா. நாங்கள் தான் இந்த ஊரில் பெரிய சீமானாக இருந்தோம், நீ இப்போ ஆஃப்டராலாக இந்த ஊரில் வந்து தேசத்தில் வந்து பஞ்சம் பறிச்சு எங்களை காட்டிலும் பெரியவனாச்சு, உன்னை பார்த்தா எனக்கு வயிறு எரிச்சலாக இருக்குது, தாங்க முடியல, இடத்த காலி பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாப்புல பெலிஸ்தர் வந்து அவனை விரட்டுறாங்க. இவன் என்ன செய்றான்னு போய் அந்த தேசத்தில் விவசாயம் பண்ணும்போது அவன் துறவு வெட்டுகிறான். அதில் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், துறவு வெட்டுகிறான். துறவு வெட்டும்போது ஒரு முறை என்ன சொன்னால் அவனை தாக்குறாங்க, இந்த இடத்துல வெட்டக்கூடாது, இதுதான் எங்களுக்கு சொந்தம், இந்த தண்ணீர் எங்களுக்கு சொந்தம். துறவு வெட்டுற வரைக்கும் கம்முன்னு இருக்காங்க. துறவு வெட்டி நல்லா ஒரு தண்ணீர் வரும்போது உடனே என்ன செய்கிறாங்கன்னா, இது எங்களுடைய கிணறு, இது எங்களுடைய இடம், நீ உடனே காலி பண்ணி கிளம்பி போடா அப்படின்னு விரட்டுவாங்க. 2வது வருஷம் சரி, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அங்கே என்ன செய்கிறாங்க, இதே பிரச்சனை தான், அங்கே உள்ளவங்க விளையாடுறானுங்க. இப்படியே 2 முறை என்ன செய்யிட்டாங்கன்னா, ஈசாக்கு எந்த பட்டணத்தில் போய் திறவு வெட்டுறானோ அந்த இடத்துலலாம் பிரச்சனைக்குரியவங்க வந்து நிற்கிறாங்க. புரியுதுங்களா? 3வது முறை தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, 22வது வசனத்தை வாசிப்போம்னா, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல இடத்தை உண்டாக்குனதுனால அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. ஏன்னா இவனுடைய எப்படி ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் மந்தைகளுக்கும் எப்படி பிரச்சனை அந்த மேய்ப்பர்களுக்குள்ளே வந்ததுனால, லோத்து ஒரு பக்கம் போயிட்டான், ஆபிரகாம் ஒரு பக்கம் போனது,
வாழ்க்கையில் பார்க்குறோமோ அதே போல் ஈசாக்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது துறவு வெட்டுறதுல பிரச்சனை, கிணறு வெட்டுறதுல பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ 2 முறையும் பிரச்சனை பண்ணுறவங்க வந்துட்டாங்க. ஆனால் 3ஆவது முறை வந்து யாரும் எந்த வாக்குவாதம் பண்ணலை, எந்த பிரச்சனை பண்ணலை. அதனால் என்ன ஆச்சு, அவங்க அந்த துறவு வெட்டும்போது யாரும் வாக்குவாதம் பண்ணாதனால அந்த இடத்துல என்ன பேர் வச்சார், ரெகோபோத் என்று ஒரு நல்ல ஒரு பேரை என்ன செய்கிறாப்புல சூட்டுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல பாருங்கள், இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையில் கூட பாருங்கள், அடியனோட ஊழியத்தில் பார்த்துட்டோன்னா பல இடங்கள், அதாவது இப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் பல இடங்கள் என்னை சுற்றி சுற்றி என்ன செஞ்சாங்க, அகைன் சொல்லவங்க சபையை காலி பண்ணுங்க, இந்த இடத்துல நடத்தக்கூடாது, அந்த இடத்துல ஒரே நாளில் 2 இடத்துல சபை காலி ஆயிடுச்சு, பழைய ஆளுகளுக்கு தெரியும், சரிங்களா. அதே மாதிரி பல இடங்களில் கூட்டிகிட்டு போயிட்டு ஒவ்வொரு இடத்துல நடத்தும் போது அங்கேயும் வந்து நிற்பாங்க, இன்னொரு இடத்துல போனால் அங்கே நிற்பாங்க. இப்படியே பல இடங்கள் ரவுண்ட் அடித்து பல்லட ஏரியா சுற்றி இருந்த மாதிரி வந்துட்டு, நீங்களும் சும்மா சொல்லக்கூடாது. எல்லோரும் நான் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ ஒரு விசுவாசி கூட பின்வாங்கி போகல. சில பேரத்தில் சபை காலி பண்ணுறோன்னு சொன்னோன்னு உடனே எஸ்கேப் ஆகிடுவாங்க, வேறு சபை பார்த்துட்டு. ஆனால் நம்ம விசுவாசியை நான் பாராட்டக்கூடாது, ஒருத்தர் கூட பின்வாங்கி போகாமல் எல்லோரும் நான் எங்கே போகிறனோ பின்னாடியே வாழை பொத்திட்டு வர மாதிரி பிடிச்சிட்டு வர மாதிரி வந்திருக்கிறீங்க. நான் உங்கள் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். அப்போ எத்தனையோ இடங்கள் நம்ம உபத்திரம் பார்த்தோம் இல்லையா, எல்லா இடங்களும் இப்போ கடைசியில் நம்ம இடத்துலையும் போட்டு பாருனா அங்கேயும் உபத்திரம் வந்துச்சு இல்லையா. எல்லா இடத்துல சுற்றுன்னு சுற்றி பார்த்துட்டு கடைசியில் என்னாச்சு, எவன் உபத்திரம் பண்ணான்னு அவன் கண்களுக்கு முன்னாடி வச்சுட்டாரு. 5 வருஷமும் நடக்குது. கரங்களை தட்டி என்னன்ட்டு சொல்லுவோமா? உண்மை அதுதானே. எவன் உபத்திரம் பண்ணானோ, எப்பேற்பட்டவங்க உபத்திரம் பண்ணாங்களோ அவங்களோட வாசலையே கொண்டு போய் கர்த்தர் வச்சுட்டார். இதுக்கு மேலே என்ன சாட்சி வேணும்? அப்போ ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம உத்தமமாக இருந்தோம்னா, நமக்கு பிரியமாக நம்ம நடந்தோம்னா கர்த்தர் நம்மளை பத்திரமாக பாதுகாப்பார். எவ்வளோ மிரட்டல் உருட்டல் எல்லாமே வந்துச்சு தான். இன்றைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டே ஒரு சுண்டு வரல் என் மேலே பட்டது கிடையாது. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. 5 வருஷமாக இன்றைக்கி நல்ல சாட்சிகள் கேட்குறோம். போன வாரம் கூட நாங்கள் ஒரு சகோதரி எங்கே ஏத்தாப்பில் தான் வந்திருந்தாங்க. நான் சும்மா நைஸாக கேட்டேன், எப்படிங்க இந்த சபை குறித்து ஏதாவது யாரோ சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன நினச்சிருக்கிறீங்க, எப்படி கேட்குறேன்னா, எங்களுக்கு அங்கே உள்ளது சில சாட்சி சொன்னாங்க, அது எனக்கு வேண்டாம். ஆனால் அந்த சபையை காட்டிலும் நீங்கள் உங்கள் சபையை குறித்து இங்கே இருக்கிற எல்லாருமே நல்ல சாட்சி தான் சொல்கிறாங்க. இந்த பாஸு கரெக்டாக நடத்துகிறாரு, ஜனங்கள் மேலே நல்ல பிரியமாக இருக்கிறாரு, அதுக்காக என்ன நல்லவன் நினச்சிடாதீங்க, ஆனால் அப்படி நடத்துகிறாரு, நல்ல சாட்சி சொல்லிட்டாங்க. அருமையான சாட்சிகள் சொன்னாங்க. எனக்கு மிகுந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகள்லாம் வெளியில் வரும்போது நான் பார்ப்பேன், எல்லாரையும் பார்ப்பேன், ஆனால் உங்கள் ஜனங்கள் முகத்தை பார்த்தா ஒரு பிரகாசமாக இருக்குது, அது எப்படிங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரகாசமாக இருக்கிறாங்க எப்படின்னா, ஏசப்பாவை நேசிக்கிற எல்லாரும் முகம் அப்படி தான் இருக்குங்க அப்படின்னாங்க. பிரகாசமாக இருக்கிறாங்களே, நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிறாங்களே, நல்ல குணம்னா பெற்றோர்கள் எப்படி வளர்க்குறாங்க அதுபடி தான் பிள்ளைகள் இருக்கணும். வீட்டுக்கு போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு, எனக்கு அது தெரியும், அவங்களுக்கு தெரியல. பாவம் என்ன செய்ய, எனக்கு தான் தெரியும் தன் பிள்ளைகள் எப்படின்னு. பெற்றவாளுக்கு தான் தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. சரிங்களா? கர்த்தர் அதனால் எனக்கு தப்பாக நினைக்க வேண்டாம். ஒரு சில பேர்களை பற்றி எனக்கு தெரியும், எல்லோரும் சொல்ல முடியாது. சரி, அதுவும் அவங்களும் சீக்கிரமாக நல்ல குணசாலியாக உள்ள ஒரு மனுஷனாய் கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். அதுக்காக தான் நாங்கள் லிஸ்ட்டு போட்டு ஜெபிச்சிட்ருக்குறோம். புரியுதுங்களா? குழந்தைகள்லேருந்து, வாலிப பிள்ளைகள்லேருந்து, பெற்றோர்கள்லேருந்து, புருஷர்கள்லேருந்து, யாரெல்லாம் ஆவிக்குரிய வீக்னஸ் இருக்குதோ, யாரோட அவங்களோட தேவைகள் இருக்குதோ, நாங்கள் ஒரு நல்ல ஒரு லட்ஜர் மாதிரி ஒன்று போட்டு டெய்லி இங்கே உட்காந்து ஜெபிக்கிறோம். சரிங்களா? அதுக்காக நீங்கள் பயந்துடாதீங்க. தினமும் கர்த்தருடைய சமயத்தில் பாஸ்டர் சார்லஸ், நானும், மோனிகா கிறிஸ்டி, பாஸ்டர்மா, நாங்கள் 4 பேர் பர்சனலாக ஜெபிச்சிடுறோம். அவங்கவுங்க தேவைகளுக்காக, அவங்களுடைய காரியங்களுக்காக, அவங்க குடும்ப சூழ்நிலை, பிரச்சனை, எதிர்பார்க்கிற எல்லா காரியத்துக்காக ஜெபிக்கிறது கர்த்தர் அறிவார். கர்த்தருக்கே நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. அதுக்காக என் பிள்ளைகளை நான் ஒரு நாள் விட முடியாது. என் குழந்தைகளை எப்படி நான் விட முடியும்? ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் என்னை கணக்கு கேட்பார். பிள்ளைகள் கெட்டு போச்சுன்னா, ஒரு பிள்ளைகள் கெட்டு போனாலும் இடறி போனாலும் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பில் நான் பதில் சொல்லி ஆகணும். நானும் பரலோகம் போக முடியாது, பரலோகன்றது பரதேசில் இருக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக ஆண்டுடைய சமூகத்தில் ஈசாக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, 26வது வசனம் 4வது வசனத்தில் வாசிப்போமானால், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, பாப்பா நீயே வாசிமா. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? அப்போ ஆபிரகாமு
ஈசாக்கை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒன்றும் பயப்படாதே, நீ ஒன்றும் கவலைப்படாதே, உங்கள் அப்பாவை நான் எப்படி ஆசீர்வாதித்து அவனை பெருக பண்ணணும், அதே போல் ஈசாக்குக்கு கர்த்தர் தரிசனமாக்கி என்ன சொல்கிறார், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனாக இருக்கிறதுனால நீ ஒரு காலம் எதை குறித்து யாரை குறித்து பயப்படவே வேண்டாம். நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் எப்படி நான் அதே போல் உன்னையும் உன் சன்னதிகளும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுங்களா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் அகேன்ஸ்ட் இருக்கிறாங்களோ, அகேன்ஸ்டாக இருக்கிறாங்களோ, எதிராளியாக இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் குறித்து கடுகளவு கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யாரை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் உங்களை பெருக பண்ண கர்த்தரோடு இருக்கிறேன். நீங்கள் எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஈசாக்குக்கு இருந்த அதே தேவன் தான் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்று கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக கர்த்தருடைய சமூகத்தில் அங்கே ஈசாக்கு கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல் இன்றைக்கு விசுவாசிக்கிற உங்களையும் கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்துவராக. அவனுடைய ஆசீர்வாதத்தை வளர்ச்சி என்ன செய்ய சில பேருக்கு பிடிக்காதனால தான் பொறாமை பண்ணுறது போல் இன்றைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை வளர்ச்சியை இன்றைக்கு நிறைய பேருக்கு பிடிக்காம என்ன செய்வாங்க, பொறாமை கொள்வார்கள். அவர்கள் குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் பல பேர் என்ன செய்வாங்க, எழுதுவாங்க, உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வாங்க, நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க, சில வேளையில் பெரிய சூழ்நிலை காரியங்களை கூட செய்வாங்க. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை குறித்து நீங்கள் பயப்படாமல் நீங்கள் தேவ சமூகத்தில் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் எல்லா காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், மாற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியாகமம் 26:24 எடுத்து வாசித்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொன்னார், பயப்படாதே, நான் உன் அப்பா உங்களோட எப்படி இருந்தனோ, ஆபிரகாமு கூட எப்படி நான் இருந்தனோ அதே போல் உன்னோட கூட நான் இருப்பேன் என்று நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதை அவன் விசுவாசித்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு சில பேரோட வாழ்க்கையில் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகிறது என்ன காரணம்னா, ஆண்டவரை விட்டு மறுதளித்து பழைய வாழ்க்கை வாழ்கிற, பாவத்துக்கு வாழ்கிற, விக்கிரத்துக்கு வாழ்கிற, இப்படி இந்த மாதிரி உள்ளவங்களை கர்த்தர் லேவியராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார்னா, இவைகளில் என்னுடைய ஆசீர்வாதம் முழுமையாக உங்களுக்கு வேணும்னா நீங்கள் விக்கிர கிரிகிட்ட போய் நிற்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, அதை பின்பற்றக்கூடாது. அப்படி இருப்பீர்களானால் உங்களை பழுகி பெருக செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டோடி கிட்ட பெற வேண்டியது நன்மைகள் பெற லேட் ஆச்சுன்னா, இல்லை தாமதமாச்சுன்னா என்ன செய்கிறாங்கன்னா உடனே பழைய வாழ்க்கைக்கு போயிடறாங்க. இல்லை யாராவது பயமுறுத்திட்டாங்கன்னா, இல்லை எதாவது டார்ச்சர் பண்ணால் உடனே பழைய வாழ்க்கைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம போகவே கூடாது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றிட்டோம்னா கடைசி வரைக்கும், உயிர் மூச்சு வரைக்கும் நம்ம பின்பற்றி இருக்க வேண்டும். ஒரு யூடியூப்பில் ஒரு சகோதரியை குறித்து பார்த்தா, பக்கா ஹிந்து ஃபேமிலி, அவங்க குடும்பம் முழுவதும் பக்காவாக ஹிந்துவில் தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு வியாதி நிமித்தமாக அந்த பிள்ளைக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், அற்புதம் செஞ்சதுனால அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அப்பா அம்மாவும் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த மகள் 3 பேர் தான் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய தாய் மாமா என்ன செஞ்சிட்டார்னா, நீ இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நான் உனக்கு எல்லா சொத்தையும் நான் பிடுங்கிடுவேன். ரெண்டாவது என்னென்னா, பைபிளையும் நீங்கள் தொடக்கூடாது, அதே போல் சர்ச்சுக்கும் நீங்கள் போகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் போகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் வாழலாம், நம்ம தெய்வத்தை தான் நீங்கள் கும்பிடணும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பைபிளை தொட்டு ஜெபம் பண்ணிங்கன்னா இந்த வீட்டில் ஒரு நொடிப்பொழு கூட போகக்கூடாது, போயிடணும். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா வித சொத்துகள் இருக்கலே, காதில் மூக்கள் கழுத்தில் எல்லாம் போட்டிருக்கிறதால எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு போயிடுன்ட்டார். அப்போ இவங்க என்ன செய்தாங்கன்னா, சொன்ன உடனே எனக்கு ஜீவனை கொடுத்த தேவன் இயேசு கிறிஸ்து, எனக்கு அற்புதம் செய்த தேவனாக இயேசு கிறிஸ்து, அப்படிப்பட்ட தேவனுக்கு என்னுடைய நகையும் ப்ராஃபிட் பிரயோஜனம் என்னது, ஒரு பெரிய பொருட்டே கிடையாது, எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு அவங்க அப்பா அம்மா, ரெண்டாவது அந்த மகளும் புறப்பட்டு வந்துட்டாங்க. 6வது படிக்கும்போது, 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த பொண்ணு, அப்புறம் 10th ஐயப்பரப்பில் கல்லூரி பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் முடிச்சுட்டாங்க போல இருக்கு. அப்போது இடைப்பட்ட நாட்களில் பார்த்தா அவங்க அப்பா அம்மா மிஷினரி ஊழியத்துக்கு போயிட்டாங்க. எங்கே, பீகார். அது இங்கே நம்ம அகஸ்டின் ஜெபக்குமார்
அவங்க எதுக்கு போய் மிஷினரி போயிட்டாங்க, இந்த பாப்பா தனி ஹாஸ்டல்லேருந்து படித்து வந்தாங்க. இப்போது கடைசியில் இவங்களுடைய நல்ல சாட்சிகளை கேட்டு இந்த மகளுக்கு ஒரு நல்ல திருமண காரியம் கருத்து நினைச்சார். நல்ல ஒரு ஊழியக்காரரை போதகரை கருத்து கொடுத்துருக்கிறாரு. நல்ல அந்த ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. ரொம்ப பார்க்க ஆசீர்வாதமாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்குது. இந்த சந்தோஷம், பெருக்கம், ஆசீர்வாதம்லாம் மென்மேலும் இவங்க வாழ்ந்த காலத்துக்கு காட்டிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் அவங்களை பார்க்கும்போது தாய் அந்த தாய் மாமன்களை பார்த்து பொறாமை கொண்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்க பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ இந்த தெய்வத்திட்ட இவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்குதா, இவ்வளோ சொல்லி வைராக்கமாக பயப்படாமல் போயிருக்கிறாங்கன்னா உண்மையாக அந்த தெய்வம் இவங்களை ஆசீர்வதின்னு சொல்லிட்டு என்னென்ன நகையெல்லாம் பிடுங்கினாங்களோ சொத்தெல்லாம் கொண்டு வந்து இந்தாமல் நீ வச்சுக்கன்னு கொடுத்துட்டாங்களாம். கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா? எங்களுக்கு அந்த இயேசு தேவை. இதுதான் ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பயப்பட, எங்கள் அப்பா திட்டுறாரு, அம்மா திட்டுறாரு, ஞானஸ்தானம் எடுக்க விட மாட்டேங்கிறாரு, அப்படி இதெல்லாம் வேண்டாம். அது சாக்கு போக்கு இருக்கக்கூடாது. உனக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் இருந்ததுன்னா எந்த மனுஷனும் பயப்பட மாட்டான். அல்லேலூயா சொல்லுவோமா? அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தேவை நித்திய ஜீவன். என்னுடைய விருப்பம் என்னது? நான் தேவனோடு ஒரு நாள் போய் பிரவேசிக்கணும், எப்பொழுதுமே அவரோட கூட இருக்கணுமே தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. வேறு விருப்பம் என்ன இருக்குது? என்ன தான் நான் சம்பாதிச்சாலும் அதே அரிசி அதே சாப்பாடு தான். தங்கத்தில் சாப்பிட முடியுமா? வெள்ளியில் சாப்பிட முடியுமா? அரிசியை கொண்டு மாற்றி சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. என்ன ஒரு மனிதன் என்ன சராசரி மனிதன் என்ன அதான் சாப்பிட முடியும். வேணா அழகு பார்த்துக்கலாம், நிறைய இருக்குது. அதுவே அவனை கொண்டுடும். பார்த்து கொண்டுடும். தூக்கமும் வராது. நிறைய கொளுத்த பணக்காரங்க பாருங்க, தூக்கம் வராது. எவனா போட்டு தள்ளிடுவானா, வீட்டில் இருக்கிறவன் போட்டுடுவானா, பயந்துக்கிட்டே முழிச்சிக்கிட்டே இருப்பான். தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பான், கண்ணை மட்டும் நல்லா நட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பான். புரியுதுங்களா? எனக்கு தேவை நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை. அவரோடு நான் பிரவேசிக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. இங்கே வாழ்ந்தா, அப்படி உலகத்தில் வாழ்ந்தால் 100 வருஷம், அங்கே போனால் 1000 வருஷம். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ ஆண்டோடைய சமயத்தை அந்த பெண் அவ்வளோ வைராக்கியமாக இருந்த, அந்நிய தேவனை நான் பின்பற்ற மாட்டேன், என்னுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு போதும், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற அவர் முடிவெடுத்தார். வாசிப்போம் லேவியராகம் 26ஆம் அதிகாரத்தில் 1 4 வரைக்கும் வாசிங்க. லேவியராகம். நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் சித்திரம் தீர்த்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக. நான் கர்த்தர். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இப்போ நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலைகளை நிறுத்தாமலும் சித்திர தீர்த்த கல்லை நமஸ்கரிக்காமலும் உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். தெளிவாக அடிக்கிறார். பார்த்தீங்களா? எதையும் வச்சுக்கூட, இயேசு படத்தையும் வைக்காதீங்க. மாதா படம் இயேசு படம்லாம் வச்சுக்கிட்டு உக்காண்டுலாம் இருந்தீங்கன்னா அதில் பிசாசு உள்ள இருப்பான். நான் மார்த்தட்டி நான் சொல்ல முடியும். எதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், விழுந்து போன லூசிஃபராக இருந்தாலும் சரி அவனையும் நிறுத்தி கர்த்தருக்கு பலன் கொடுத்துருக்காரு. அவனுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தனை கோடிக்கணக்கான தூதர்கள் இருப்பான். தூதர்கள் யார்? பிசாசோட தூதர்கள். அவனுக்கு என்ன சொன்ன அவனை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? லூசிஃபர். அவனாக இருந்தாலும் சரி நான் அவனுக்கு பயப்பட மாட்டேன். அவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். நான் ஏன்னா கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். நான் சின்ன கடுகளவு தப்பு செஞ்சால் கண்டிப்பாக அவன் உதப்பான் என்னைய. புரியுதுங்களா? ஆனால் எனக்கு தெரியும் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அதனால் அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தூதர்களுக்கு பயப்பட வேண்டிய எனக்கு அவசியமும் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அப்போது என் ஓய்வு நாளை ஆசரித்து பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்திகளாக இருக்கணும். நான் தான் கர்த்தர் என்றார். இப்போ ஓய்வு நாள், கர்த்தர் ஆராதிக்கிற நாளில் நீங்கள் பயபக்தியோடு தொழுது கொள்ள வேண்டும். நானே உங்கள் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னார். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளப்படி நீங்கள் யார் செய்கிறீங்களோ நான் ஏற்ற காலத்தில் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் களஞ்சியங்களை நிரம்ப பண்ணுகின்றார். அப்போ ஆண்டுடைய வார்த்தைகளை கீழ்ப்படியணும். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு கீழ்ப்படிந்த ஆசீர்வாதத்தை பெற்றது போல நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? அந்நிய கிரிகளோட இதை விட்டு விலக வேண்டும். அல்லேலூயா. எங்கள் வீட்டிலலாம் சில பேர் என்ன செய்வாங்க, எங்கள் மேலே அன்பு வச்சுட்டு பண்டிகை தோறும் சில காரியத்தில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? கொடுப்பாங்கன்னா பாசமாக தம்பி இவங்கெல்லாம் பார்த்தா தொட்டவே மாட்டாங்க. என்ன செய்ய வாங்கி வச்சுக்குவாங்க.
கடைசியில் பார்த்துட்டா நான் எல்லாம் போன பிறகு என்ன செய்வாங்க, நைஸாக இருட்டு நேரத்தில் மற்ற நேரத்தில் கொண்டு போய் போட்டுருவாங்க. இல்லாட்டி யாருக்காவது தெரியாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அது அந்த அப்போ எவ்வளோ பயம் பாருங்கள். ஏன்னா அதை தொட்டுட்டோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு அடிச்சிடுவார். புரியுதுங்களா? என்னை பொறுத்தவரை நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இதுக்கு படைக்கப்பட்டுக்கலாம் வச்சுங்களேன், விக்கிரகத்துக்கு தெரிஞ்சு படைக்கப்பட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஆனால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னா ஸ்தோத்திரத்தோடு புசிங்க, ஒன்றும் உங்களை சேரலை சார். ஆனால் எங்கள் பக்கத்தில் இருக்க சொல்கிறாங்க, ஐயா நான் ஒரு தடவை கேட்டேன், அது இப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டாங்க ஐயா, தவறாக நினைக்காதீங்கன்னு, அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டோம், நான் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சு உங்களுக்கு கொடுத்துட்டு பிறகு தான் நாங்கள் எங்கே எதுக்கு நாங்கள் பூஜை பண்ணி செய்வோம் அப்படின்வாங்க. புரியுதுங்களா? ஆனால் நான் சாப்பிட்ருக்குறேன், நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க பிள்ளைகளை வச்சு தான் சொல்கிறேன். இவங்க யாரும் தொட மாட்டேன், ஆனால் நான் சாப்பிடுவேன். என்னடா எதையும் பேசிட்டு அது பேசுகிறேன். விக்கிரகு படைச்சதுன்னு சாப்பிட மாட்டேன். எனக்கு துண்டு துண்டாக கைமா பண்ணால் கூட சாப்பிட மாட்டேன். நான் எவ்வளோ வயிறாக்க எவ்வளோ எனக்கு தெரியும். ஆனால் அப்போ நாங்கள் பவுல் அதான் சொல்கிறாரு, புரியுதுங்களா? உள்ளே போகிறது உன்னை தீட்டுப்படுத்தாது, இங்கேருந்து வெளியே வருது பார்த்த வார்த்தை அதான் உன்னை தீட்டுப்படுத்தும். உள்ளே போகிறது ஆசனத்தின் வழியாக போயிடும், என்ன சாப்பிட போயிடும். அப்படி பார்த்தா ஒரு ஹோட்டலில் நீங்கள் வாங்கி தர முடியாது, ஒரு மளிகை கடையில் போய் ஒரு சின்ன வீட்டு பொருளை கூட நீங்கள் வாங்க முடியாது, எல்லாம் பூஜை பண்ணி தான் கொடுப்பான். என்ன செய்வீங்க? அதுக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டோம்னா அந்த பொருளை வச்சு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போகிறீங்க, எவ்வளோ ஹிந்து கல்யாணத்துக்கெல்லாம் போகிறீங்களா இல்லையா? இஸ்லாமிய கல்யாணத்துக்கு போகிறோம், கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போகிறோமா இல்லையா? வந்து எப்படா சீக்கிரம் போடுவான், பந்தியில் போய் உட்கார்ந்து பார்க்குறோம், இவன் படைச்சானா படைக்கிறானா பார்த்துட்டாருக்கு போகிறோம். ஆனால் அவன் என்ன செய்வான், குக்கிங் பண்ணும்போது செல்வி நல்லா செரிக்குது, அவன் வேலையை செஞ்சுட்டு தான் கொடுப்பான், தெரியுதில்ல? சாப்பிடாமல் இருந்தோம்னா அப்புறம் அவ்வளோதான், எங்கேயும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்க வேண்டியதான். நம்மளே ஒரு லேண்டை வாங்கி நம்மளே உற்பத்தி பண்ணி எப்படி இருந்தாலும் ஒரு இடத்துல சாப்பிட்டு தான் ஆகணும் இல்லையா? பதிலாக சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்போ தான் மனசை குழுன்னு இருக்குன்றீங்களா? நான் சொல்கிறதுனா படத்துக்கு வைத்து அது இயேசு படமாக இருந்தாலும் வச்சு, இப்போ இயேசு படம் கிடையாது, சினிமா நடிக்க படம், அதை வச்சுட்டு அது முன்னாடி பண்ணாலும் கூட இவ புதுசிச்சிடாதீங்க. உங்களுக்கு தெரியல, எதுவுமே தெரியல, படைக்கலைன்றது நல்லா தெரியுதுன்னா அப்போது நீங்கள் உங்களுக்கு மனசு குத்தப்படுற மாதிரி இருந்ததுன்னா பைபிள் நல்லா ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி பூசிங்க, அது உங்களை சேதப்படுத்தாது. இப்போ இன்றைக்கு வரைக்கும் நான் இருக்கிற ஏதாவது சேதப்பட்டுச்சா சொல்லுங்கள்? அவங்க முன்னாடி தானே பிரசங்கம் பண்ணுறேன், ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், விக்கிரகங்கள் படைச்சது நீங்கள் சாப்பிடக்கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் கூடாது. அப்போ நீங்கள் தேவன் கொடுத்துருக்கிற கட்டளைகள் படி என் கற்பனைகள் படி கை கொண்டு நடந்து செய்தீங்கன்னா உங்களை கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருக பண்ணுவாராக. அடுத்து நம்ம ஜெபிக்க என்ன காரணம்னா, இன்றைக்கு உன்னை பெருக பண்ணுவேன், உன் பிதாவோட ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று உபாகம் 30ஆம் அதிகாரத்தில் 5-6 எடுத்தவங்க வாசிங்க. உன் பிதாக்கள் சுதந்தரிந்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உன்னை நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி உன் பிதாக்கள் சுதந்திரித்து கொண்ட தேசத்தை நீ சுதந்திரித்து கொள்ளும்படியாக உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன். பார்த்தீங்களா? உன் பிதாக்களை பார்க்கலும் பெருக பண்ணுவேன். கரங்களை தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படின்னா நான் அது கர்த்தருடைய எல்லாவித ஆசீர்வாதம் ஒரு பிதாக்களை காட்டிலும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு அது நீங்கள் அவர்களை எப்படி விசுவாசித்தாங்களோ அதே போல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி விசுவாசிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு தரும். இப்போ உதாரணமாக இப்போ நான் இருக்கிற வச்சுங்களேன், என்னை வச்சு பேசுகிறேன், எனக்குள்ள ஒரு சில லட்சங்கள் இருக்கிறது, இதை இது எனக்கு போதும்னு நினைப்பேன்னா பிள்ளைகளுக்கு இன்னும் நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைப்போமா? ஏதாவது பதில் சொல்லுங்களேன். என் பிள்ளைங்க என்ன நான் எப்படி கட்டுட்டு போகிறணும், என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், நல்ல சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும், நல்ல சமாதானமாக இருக்கணும், அப்படி தானே நினைப்போம். அவங்க பிள்ளைகளும் அப்படி தானே நினைப்பாங்க, ஒரு நல்ல குடும்பம் அப்படி தானே நினைக்கும். அப்போ அதே மாதிரி தான் உன் மிற்பிதாக்களை எப்படி ஆசீர்வதித்து பெருக செய்தனும் என்னை விசுவாசிக்கிற நீங்களும் என்னை விசுவாசிக்கும் போது முற்பிதாக்களை காட்டில் உங்களை பெருக செய்வேன். அல்லேலூயா சொல்லுவோமா? வேறு எதுவுமே நம்ம கிரையம் செய்ய வேண்டிய ஒன்றுமே இல்லைங்க. இதில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும், நடக்க வேண்டும். வேறு என்ன அதுதான் உங்களுக்கு அடிக்கடி நான் என்ன சொல்கிறேன், வேலை செய்கிற இடத்துல கீழ்ப்படுகிறோமா இல்லையா, படிக்கிற ஸ்தலங்களை கீழ்ப்படுகிறோமா இல்லையா,
அவங்களுக்கு பயந்து நடக்கிறத காட்டிலும் ஆண்டவருக்கும் பயந்து நடங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெருக செய்வாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் ஏசாயா 54:3 பார்த்தீங்கன்னா, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகவே பெருக பண்ணுவேன்றாரு. நீ எந்த பக்கம் போனாலும் சரி, இந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனாலும் சரி, வடக்க போனாலும் சரி, தெற்க போனாலும், கிழக்க போனால், மேற்க போனால், எந்த இடத்துல போனாலும் என்னுடைய ஆசீர்வாதத்தின் பெருக்க உங்க கூட இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ எப்போ என்னை விட்டு விலகாமல் இருக்கிறியோ அப்போல்லாம் அந்த ஆசீர்வாதம் பெருகும். எப்போ என்னை மறக்கிறியோ அப்போ ஆசீர்வாதம் பெருகும். அல்லேலூயா. அதனால தான் நீ என்னை மறந்தால் நான் உன்னை மறப்பேன். நீ என்னை மறந்துட்டேன்னா நானும் உன் குடும்பத்தை என்ன செய்வேன்? மறப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ நம்ம அதிகமாக கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்லாமல் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். எனவே தேவ ஜனங்கள் எப்பேற்பட்ட கொடிய பஞ்சங்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னார், கொடிய பஞ்சமாக இருந்தாலும் அவன் வாழ்கிற காலத்தில் ஆபிரகாமுக்கு நடந்த அதே தேச கொடிய பஞ்சத்தை போல ஈசாக்கு வாழ்கிற காலத்தில் கொடிய பஞ்சம் இருந்தது. கொடிய பஞ்சத்தில் தான் ஆண்டவர் சொன்ன, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போ, நீ விதைச்சான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். அப்போ என்ன கொடிய பஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நம்ம பட்டணத்தில் தேசத்தில் வந்தாலும் நம்மளை போஷிக்கிற தேவன் ஒரு நாள் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகத்தில் 36ஆம் அதிகாரத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் 36:29-30 வாசிங்க. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்போ உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்க சொல்றாரு. அப்படின்னா மாம்ச அசுத்தங்கள் சரீரத்தில் இருக்கு இல்லையா, உலக பிரகாரமாக மாம்ச அசுத்தங்கள் எல்லாம் நீக்க சொல்றார். முதல் அதுதான். உங்களை ஆசீர்வதித்து பெருகப்படணும்னா முதல் வேலை நம்ம என்ன சொன்னோன்னா, சரீரத்தில் இருக்கக்கூடிய உலக ஆசைகள் எல்லாம் வெறுக்கணும். அப்போ அதெல்லாம் நீக்கணும். அப்போ உங்களை நீ ரட்சித்து உங்கள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே உங்களை அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன்றாரு. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ள பஞ்சத்தினுள் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளை வயலில் பலன்களையும் நீங்கள் புசித்து சாப்பிட பெருக பண்ணுவேன். எவ்வளோ பேர் ஜாதிகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் பஞ்சமாக வந்தாலும் சரி, உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய தேவனாக நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். புரியுதுங்களா? எந்த பஞ்சத்து காலத்திலையும் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய பலன்களை நான் பெருக பண்ணுவேன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் பெருக பண்ணுவேன். ஆனால் ஆண்டவருடைய சமயத்தில் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? அசுத்த கிரிகளெல்லாம் விட்டு பரிசுத்த ஆவியானவர் கேட்டபடி நீங்களும் நானும் நடப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுடைய தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து நம்ம பட்டணத்தில் இந்த கிராமங்களிலே சொந்த பந்தங்கள் மத்தியில் நம்மளுடைய பேரை பெருக பண்ணுவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி அப்பா, எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமான இந்த வார்த்தையை குறித்து